السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்த மீலாது பெருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற அபுதாபி மௌலிது கமிட்டியை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்கச் செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். நவீன பிரச்சனைகளும் இஸ்லாத்தின் தீர்வுகளும் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன். இன்றைக்கு நவீன காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு முன்னால் நிற்கின்றன. இவைகளுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் என்ன தீர்வு, இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்லி காட்டுகிறது என்பது சம்பந்தமாக சில விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு முதலாக நாம் எடுத்துக்கொள்ளப் போவது இரத்த தானம், உறுப்பு தானம். இது இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இதுவெல்லாம் இல்லை, இப்போ இருக்குது. இது கூடுமா கூடாதா என்பதை நம்ம பார்க்கணும். இரத்த தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூடுமாங்கிற கேள்வியே ஏன் வருதுன்னு கேட்டால், இரத்தம் அப்படிங்கிறது நம்ம மார்க்கத்தில் விளக்கப்பட்ட ஒரு அசுத்தமான ஒரு பொருள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்சீரி, அல்லாஹு தஆலா உங்களுக்கு செத்து போன மாமிசத்தை ஹராமாக்கி இருக்கிறான், இரத்தத்தையும் ஹராமாக்கி இருக்கிறான், அதே போல பண்டியின் மாமிசத்தை ஹராமாக்கி இருக்கிறான். ஒமா உஹில்ல பிஹி லிகைரில்லா, இறைவன் அல்லாத வேறு தெய்வங்களுக்காண்டி அறுக்கப்பட்டதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்லிட்டு, ஃபமனில் துர்ர கைரபாகின் வலா ஆதின், நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அதனால தான் ஒரு கேள்வியே வருது. அல்லாஹு தஆலா ரத்தத்தை நஜிஸ்ன்ட்டானே, இப்போ ஒரு ஆளுடைய ரத்தத்தை இன்னொரு உடம்புடைய சேர்க்கலாமா, இன்னொரு ஆளுடைய உடம்புல அதை இணைக்கலாமா, சேர்த்துடலாமா, நஜீஸாகி போச்சே அப்படின்னு தான் ஒரு கேள்வி வருது. இறைவன் இதற்கு விடையாக அந்த வசனத்துடைய தொடரிலேயே சொல்லி காட்டிடுறான், ஃபமனில் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி, ஒரு நிர்பந்தம்ங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்துட்டா, நான் இந்த ஹராமாக்கி இருக்கிறேன்ல அதுவெல்லாம் உங்களுக்கு ஹலால் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எதை அல்லாஹ் கூடாதுன்றானோ, இறந்து போனவைகள் இரத்தம், வேறு எந்த உணவும் இல்லை, இதுதான் இருக்குது, இதை சாப்பிடாவிட்டா அவருடைய உயிருக்கு ஆபத்துன்னு வச்சுக்கிடுவோம், இல்லைண்டாக்கா ஒரு மௌத்தா போயிடுவார். இப்போ நிர்பந்தம்ல ஆகிப்போச்சு. இப்பொழுது தேவைக்கு தகுந்தவாறு உங்களுக்கு ஆகும். மொத்தமாக நீங்கள் நிறைய சாப்பிட்லான்ட்டு கூட கிடையாது. அதனால தான் இறைவன் கைர பாகின் வலா ஆதின்கிறான், வரம்பு மீறாத அளவுக்கு, தன் உயிரை பாதுகாத்துக் கொள்கிற அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு. இப்போ இறைவன் தடுத்ததை நிர்பந்த அடிப்படையில் உங்களுக்கு ஆகும்னு சொன்னதுனால, இப்போ இரத்த தானம் செய்கிறோம்ல, பிறகு ரத்தத்தை கொடுக்குறோம்ல, அதுவும் நிர்பந்த அடிப்படையில் தானே. இப்போ யாருக்கு ரத்தம் தேவைப்படுது? ஆக்சிடென்ட்டில் ஒரு ஆள் பாதிப்புக்குள்ளாக இருப்பார், ரத்தம் தேவைப்படுது. ஹார்ட் ஆப்ரேஷன் நடைபெற போது அவருக்கு தேவைப்படுது. சில கட்டங்களில் பிரசவத்தின் போது சில தாய்மார்களுக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் உயிரை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த ரத்தத்தை நம்ம கொடுக்குறோம். அதே போல அவங்க இரத்தத்தை ஏற்றுக்கொள்வது கூட இந்த தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான். அதன் அடிப்படையில் இது அசுத்தமான பொருளாக இருந்தாலும் தானம் செஞ்சு கொள்ளலாம், உடம்பிலே ஏற்றும் கொள்ளலாம், உயிரை பாதுகாப்பதற்கு. ஏன் அல்லாஹ் சொல்லிட்டான், நிர்பந்தமான உங்களுக்கு கூடுன்னு சொல்லிட்டான்ல, அதன் அடிப்படையில் கூடுன்னு சொல்லியிருக்கிறோம். ஏன் ஒரு உயிரை நம்ம பாதுகாக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஒமன் அஹ்யாஹா ஃபக அன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, ஒரு உயிருக்கு, ஒரு ஆத்மாவுக்கு நீங்கள் உயிர் கொடுத்தீங்களாக்கா மக்கள் எல்லோருக்கும் உயிர் கொடுத்த சவாபு உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறோம். ஒரு ஆளை நம்ம பாதுகாப்புக்கு வச்சுட்டோம், பிழைக்க வச்சுட்டோம் வச்சுக்கிறோங்க, ரத்தத்தை கொடுத்து, அதுக்கு பிறகு அவர் பிள்ளை பெறுவார், அதுக்கு பிறகு அவங்க பிள்ளை பெறுவாங்க, அவ்வளோ பேரும் உலகத்தில் வாழ்கிறதுக்கு நாம் கொடுத்த ரத்தம் தான் காரணம்.
அதனால தான் அல்லாஹ் தான் ஒரு ஆளுக்கு நீங்கள் உயிர் கொடுங்க, உயிர் கொடுனா அல்லாஹ் தான் கொடுக்குறான், உயிரை பாதுகான்னு அர்த்தம். இது மற்ற மனிதர்களையெல்லாம் நீங்கள் பாதுகாத்த அந்த சவாபை நீங்கள் பெற்றுவீங்க என்று சொன்னதுனால இரத்த தானம் செய்வது கூடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறாங்க. சரி, அடுத்ததாக இப்போ ரத்தம் கொடுக்கும் பொழுது ஒதுவோடு இருக்கிறோம். ரத்தம் நம்ம கொடுத்ததுக்கு பிறகு நம்முடைய ஒதுவின் நிலை என்ன? ரத்தம் கொடுத்தாக்கா ஒது இருக்குமா, ஒது முறிந்து போய்விடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. ஹனபி மதுஹபில் ஒது முறிந்து போய்விடும். ஷாஃபி மதுஹபாக இருந்தால் ஒது முறியாது. நம்ம ஏற்கனவே நேற்று கூட பார்த்தோம், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இமாம்கள் சட்டம் எடுக்கிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தாண்டு. இதுவும் கூட அப்படி தாங்க. ஹனபி மதுஹபில் ஏன் ஒது முறிஞ்சிடும்னு கேட்டாக்கா அவங்க ஒரு ஹதீஸை வச்சு இந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் இது அபூதாவுது திர்மிதியெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தவல்லா ஒரு சமயத்தில் வாந்தி எடுத்தாங்க, ஒது செய்தார்கள். அபூதா திர்மிதியில் இருக்குதா? இந்த சட்டத்தை வச்சு தான் ஹனபிமா எடுக்கிறாங்க. வாந்தி அப்படிங்கிறது ஒரு அசுத்தமான பொருள். உடலிலிருந்து ஒரு அசுத்தமான பொருள் வெளிப்பட்டால் ஒது முறியும். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ ரத்தமும் கூட அசுத்தமான பொருள் தான், உடம்பிலிருந்து வெளிப்பட்டால் வாந்தி மாதிரி தான், அதனால் ஒது முறிந்து விடும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஷாஃபி இமாம் இந்த ஹதீஸ் என்ன வழக்கம் சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாந்தி எடுத்தால் ஒது முறிவுன்னு நேரடியாக சொல்லலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சுருக்கிறாங்க, அது நல்லது, ஒரு சுன்னத்துங்கிற அடிப்படையிலே தான், அதனால் ஒது முறியுங்கிற சட்டம் எடுக்க தேவையில்லை என்கின்ற ஆய்வை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். சரி, இந்த சட்டம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக இப்போ நமக்கெல்லாம் ஒரு சட்டம் தெரியும். இந்த சில குழந்தைகளுக்கு 2 வயசு அடைவதற்கு முன்னால் பாலை தவிர வேறு எதையுமே உணவாக உட்கொள்ளாத குழந்தைக்கு ஒரு பெண்மணி பால் கொடுக்குறாங்க. பெத்த தாய் கிடையாது, வேற ஒரு பெண்மணி. அப்போ பால் கொடுத்தாக்கா இந்த சமயங்களில் இப்போ இந்த பால் குடி சட்டம்னு ஒன்று வருங்க. இப்போ அந்த பெண்மணி பால் கொடுத்தவங்க தாயாக போயிடுவாங்க. அவங்களோட பிள்ளைகள்லாம் அந்த பால் குடித்த பிள்ளைக்கு சகோதர சகோதரிலாம் மாறிடுவாங்க. திருமணம் செய்து கூடாது, இந்த சட்டமெல்லாம் உண்டு. சரி, இந்த ரத்தத்துக்கு அந்த சட்டம் வருமா? இப்போ அதே போல் ஒரு குழந்தைக்கு ரத்தம் கொடுக்குற சூழ்நிலை போச்சு, ஒரு பெண்மணி தான் கொடுத்தாங்க, இந்த பாலுக்குள்ளான சட்டங்க வருமா அப்படின்னு கேட்டால் வராது. காரணம் என்ன? எங்க அந்த பாலுக்குள்ள சட்டம் இங்கே கொண்டு வந்துடுதான் நம்ம கேட்கலாம். வராது. ஏன்னா பால் கொடுக்கறது, குழந்தைக்கு பால் கொடுக்குறது மார்க்கம் அனுமதிக்குது. பாலுங்கிறது ஒரு சுத்தமான ஒரு பொருள். ஆனால் ரத்தம் அப்படிங்கிறது அசுத்தமான பொருள். நிர்பந்த அடிப்படையில் தான் நம்ம கூடுன்னு சொல்கிறோம். அதனால் அந்த ஹலாலான இருக்கக்கூடிய ஒன்றுக்கு இருக்கக்கூடிய சட்டம் இதுக்கு வராது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணுங்க. அடுத்ததாக இன்னொரு கேள்வி வருது. இப்போ ஒரு ஆள் நோன்பு வச்சுட்டுக்கிறான்னு வச்சுக்கிறோங்களேன். நோன்பு வச்சுட்டு ரத்த தானம் செய்கிறார், ரத்தத்தை எடுக்கிறார். இந்த ரத்த தானத்துக்கு மட்டும் இந்த சட்டம் வைக்க வேணாம். சில பேர் இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ரத்தத்தை எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து இந்த சட்டத்தை நீங்கள் வச்சுக்கிறலாம். டெஸ்ட்டுக்காக கொடுத்தாலும் சரி, ரத்த தானமாக செஞ்சாலும் சரிதான். நோன்பு வச்சுக்கிட்டு ரத்த தானம் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். நோன்பு வச்சுக்கிட்டு டெஸ்ட்டுக்காக வேண்டி ரத்தம் எடுக்கலாமா? தாராளமாக எடுக்கலாம். ஏன்? புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்தஜம வஹுவ சாயிமுன், அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே ரத்தத்தை எடுத்தார்கள். புகாரில் இருக்குது. ஏன்னா அரபு மக்கள்லாம் ரத்தத்தை எடுப்பாங்க, ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி. அந்த உடல் இருக்கக்கூடிய ரத்தம் வெளியேறினா தான் உடல் ஆரோக்கியமாகும். சில பேர் ரத்த தானம்னால பயப்படுவாங்க. அதுபடி இருக்கிற ரத்தத்தை தான் கொடுத்துவிட்டு நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுருக்கிறேன், அது சாப்பிட்டு இதை சாப்பிட்டு கொடுத்துட்டா என்ன ஆகுறதுங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஆனால் ரத்தம் வெளியேறினா தான் உடம்புல ஆரோக்கியமாகும். இன்னும் சொல்ல போனால் அந்த ரத்தம் வெளியேற்றி வைக்கலாம், கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரங்கள்லேயே அவங்க கொடுத்த ரத்தம் மறுபடியும் புதிதாக உற்பத்தி ஆகிவிடுது, ஃப்ரெஷ்ஷான ரத்தம் ஆகிடுது. அந்த அரபியலுக்கு மத்தியில் இருக்கிற ரத்தத்தை வெளியேற்றினால உடல் ஆரோக்கியம். அப்படி ஒரு வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்கும், அந்த தலையில் குத்தி உறிஞ்சி எடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஹஜ்ஜாம் சொல்கிறது. இப்போல்லாம் நாவிதர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜாம்ங்கிறோம். ஹஜ்ஜாம் என்றால ரத்தத்தை எடுக்கிறோன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த காலம் அப்படிலாம் இருந்தாங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தத்தை எடுத்தாங்க. நோன்பு வைத்த நிலையிலே அவர்கள் ரத்தத்தை எடுத்தார்கள். புகாரில் இருக்கிறதுனால இப்போ நோன்பு வைத்த நிலையில் நம்ம ரத்த தானம் செஞ்சாலும் சரி, டெஸ்ட்டுக்காக வேண்டிய ரத்தத்தை எடுத்தாலும் சரி, நோன்புக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறலாம். இதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, சாபித்துல் பன்னானி கேட்குறாங்க, குன்தும் தக்ரஹூனல் ஹஜாமத்தல் இஸ்ஸாயிமி,
நோன்பு வைத்திருக்க நிலையில் ரத்தம் எடுக்கிறத நீங்களாம் வெறுத்தீர்களா அல்லது வெறுக்காமல் காரியத்தெல்லாம் செஞ்சீங்களா? அப்போ அனசர் எல்லாம் சொன்னாங்க, இல்லை நாங்கள் வெறுக்கல, தாராளமாக செய்வோமே. அதே நேரத்தில் ரத்தம் கொடுத்தாக்க நோன்பாளி டயர்டாகிடுவார் அப்படின்னு சொன்னால் அவர் எடுக்காம தான் இருக்கணும். ஏன் அவர் ஏற்கனவே பசிச்சுட்டு இருக்கிறாரு, ரத்தத்தை கொடுத்து இன்னும் டயர்டாகக்கூடாதுல்ல, அப்படி இல்லைன்னா தாராளமாக கொடுக்கலாம் என்று அனசர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இந்த ஹதீஸும் புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ ரத்த தானம் செய்கிறோம். இந்த ரத்த தானத்தை சில பேர் செஞ்சுட்டு காசு வாங்குவாங்க. அந்த காசுக்காக வேண்டிய ரத்த தானம் செய்வங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, போவாங்க, ரத்தம் கொடுப்பாங்க, பணம் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி செய்யலாமான்னு சொன்னால் கூடாது. காரணம் என்ன? ரத்தங்கிறது நஜீஸ்ன்னு சொல்லிவிட்டோம்ல. நம்ம மார்க்கத்தில் நஜீஸை விற்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இது நஜீஸான பொருள். அதனால நம்ம உயிரை பாதுகாக்க நிர்பந்த அடிப்படையில் கொடுக்கலாமே தவிர அதுக்கு காசு வாங்கக்கூடாது. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸில் அதை பார்க்குறோம். எப்படின்னு கேட்டால், யஹூதிகளுக்கு அல்லாஹு தஆலா அஷ்ஹும் கொழுப்பு, ஒரு பிராணியோட கொழுப்பை ஹராமாக்கலாம், அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இந்த யஹூதர் பண்ணாங்க, கொழுப்பை தானே சாப்பிடக்கூடாது, அதுக்காக நம்ம வீணாக்குன்னு சொல்லி அந்த கொழுப்பை போய் விற்கிறது, காசை வாங்குறது, அந்த காசை யூஸ் பண்ணிக்கிறது. நாங்களும் கொழுப்பை சாப்பிடலையே, விற்று தானே காசை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு செஞ்சாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சாபம் தான் அந்த யஹூதிகளுக்கு கிடைத்தது அப்படின்னாங்க. இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? நஜீஸ் எது கூடாதோ அவங்களோட நஜீஸாகி போச்சு. நஜீஸ் எப்படி விற்கலாம், அந்த காசை எப்படி வாங்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அது செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொல்லி காட்டுறாங்க, இன்னல்லாஹ இதா ஹர்ரம அலா கௌமின் அக்கல ஷைஇன், அல்லாஹ் ஒரு கூட்டத்துக்கு ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று ஹராம் ஆக்கிட்டா ஹர்ரம அலைஹி சமனஹு, அந்த பொருளுடைய காசும் கூடாது என்றுதான் ஹராம் ஆக்கி இருக்கிறான். இது அபூதால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பொதுவாக கிராமங்கள் கூட சொல்லுவாங்கல்ல, என்ன சுறா கருவாடு கூடாது, சாத்தல் கொஞ்சம் தாங்க அப்படின்னு சொல்லி. கருவாடு கூடாது, சுறா மீன் கூடாதுன்னு சொன்னால் அது சமைச்சு அந்த சாதம் தான் கூடாது. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, ரத்தம் தானே கூடாது, வித்து காசு வாங்கிக்கலாமே. இது கூடாது. எப்போ இறைவன் ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று தடை செஞ்சுட்டானோ அதை விற்று காசாகவும் ஆக்கக்கூடாது. இந்த அடிப்படையில் ரத்தம்ங்கிறது நஜீஸுங்கிறதுனால அதை கொடுத்து விட்டு காசு வாங்கக்கூடாதுங்கிற புரிஞ்சுக்கணும். அது இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டைரக்டாகவே சொல்லியிருக்கிறாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சமனி தமி, ரத்தத்தை கொடுத்துட்டு காசு வாங்குறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துள்ளார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட தெளிவான ஹதீஸ். அதனால் ரத்த தானம் செய்யலாம், அதற்கு காசு வாங்கக்கூடாது, அது விற்பனையின் அடிப்படையில் அது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணுங்க. அடுத்ததாக, சரிங்க விற்கக்கூடாது, விற்கக்கூடாதுனால வாங்கவும் கூடாதான். இப்போ நமக்கு ரத்தம் தேவைப்படுது, ஆனால் யாரும் சும்மா தர மாட்டேங்கிறாங்க. காசு கொடுத்தா ரத்தம் கிடைக்கும். இந்த மாதிரி என்னங்க செய்யறது? இப்போ நம்ம நிர்பந்தம் ஆகிப்பட்டோம்ல. இப்போ ரத்தம் கூடும் சொன்னதே நிர்பந்தத்துக்காக தானே. இப்போ காசு கொடுத்தாலும் அந்த ரத்தம் கிடைக்கும் சொன்னால் அதுவும் நிர்பந்தம் தான், அப்படி கொடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அப்போ சாதாரணமாக விற்பது வாங்குவது கூடாதே தவிர நிர்பந்த அடிப்படையில் காசு கொடுத்தால் தான் கிடைக்கும், யாரும் ஃப்ரீயாக தரமாட்டாங்கிறன்னு சொன்னால் நிர்பந்தம் அடிப்படையில் தாராளமாக வாங்கலாம், என் உயிரை பாதுகாக்க வேணுங்கிறதுனால. சரிங்க, ஒரு ரத்தம் தானம் செய்கிறாரு, காசு வாங்கக்கூடாது, ரைட்டு தான். யார் ரத்தத்தை பெற்றாங்களோ அவங்க சந்தோஷத்தில் வெகுமதி தர்றாங்க, பரிசு தர்றாங்க. நீங்கள் ரத்தம் கொடுத்தீங்க, அதனால தான் எங்களோட குடும்பத்தில் இவர் பாதுகாப்பட்டார், இப்போ அதனால தான் நல்லா இருக்கிறாரு, ஒரு உயிரை பாதுகாத்தீங்க, ரத்தம் கொடுத்தவங்களுக்கு இந்தாங்க ஒரு கிஃப்ட்னு தர்றாரு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் காசு வாங்கக்கூடாதுன்னு. அப்போ அன்பளிப்பாக தந்தால் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம், நமக்கு நோக்காது இல்லை. அன்பளிப்பு பொதுவாக எதுக்குமே கூடும் தானே. இப்போ அன்பளிப்பாக தந்தால் வாங்கி கொள்ள தப்பு கிடையாது. விற்பனைங்கிற அடிப்படையில் ரத்தத்தை நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரத்தம் விஷயமா நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து உறுப்பு தானம்னு வருதுங்க. உறுப்பு தானங்கிறது உயிராக இருக்கும் பொழுது சில பொருளை தானம் செய்கிறது, அது ஒரு வகை. இறந்த பிறகு சில உறுப்புகளை தானம் செய்கிறது. உயிராக இருக்கும் பொழுதுங்கிறது கிட்னி தானம், அதுதான் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு இந்த பிரெயின் டெத்துன்னு சொல்கிறாங்க, மூளைச்சாவு. அதாவது இருந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் என்னன்னு தெரியாது, உணர்ச்சியே தெரியாது. அதாவது அவங்க மூளைக்கும் அவங்க எந்த தொடர்பே இருக்காது. இனி அடுத்து அவங்களுக்கு மரணம் வரைக்கும் தெளிவு வர வாய்ப்பே இல்லைன்னு அர்த்தம். கோமா ஸ்டேஜுங்கிறது வேற. எத்தனை பேர் கோமா ஸ்டேஜில் இருந்து பல வருஷத்துக்கு திடீர்னு தெளிவுபட்டவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் மூளைச்சாவுங்கிறது அப்படி கிடையாது, சான்ஸே இல்லை. இந்த கட்டத்தில் இருக்கும் பொழுது கிட்னியும் அவங்க தானம் செய்யலாம், இதயத்தையும் ஹார்ட்டையும் அவங்க தானம் செய்யலாம், ஈரலை தானம் செய்யலாம். இதெல்லாம் எடுத்து மற்றவங்களுக்கு பொருத்தலாம். ஏன்னா உயிராக இருக்கும்போது எடுக்கிறதுனால, சாதமாக நல்லவனாக இருக்கும் பொழுது ஹார்ட் எடுக்கும்போது அவங்க தான் போயிடுவானே.
ஆனால் மூளைச்சாவுக்கு அப்படி இல்லையே, இன்னும் அவ்வளோதான், அது சொந்தக்காரங்க எழுதி கொடுப்பாங்க, அவங்க சரின்னு சொன்னாங்க எடுத்துருவாங்க, அதோட அந்த மூளைச்சாவில் கண்டிஷன் இருக்கக்கூடியவரை அது பெறான்னு வச்சுக்கிறோமே. இப்போ இதுவெல்லாம் கூடுமா? கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஒரு உயிராக இருக்கிறார், கிட்னி தானம் செய்கிறான்னு வைங்களேன். ஏன் செய்கிறாரு? அடுத்த ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு தான். சரி, அது யாருக்கு ஒரு கொடுக்குறாரோ அவருக்கு ஏற்கனவே 2 கிட்னி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, அது கெட்டு போனால தான் இப்போ இவரு கொடுக்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு கிட்னியே போதும், உங்களுடைய கண்டிஷனுக்கு நீங்கள் ஒரு கிட்னி எடுக்கலாம். சும்மா எல்லாருக்கும் எடுக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கிட்னியை கொடுத்துட்டான்னு கூட இருக்கிற கிட்னியில் இவர் வாழ முடியும், எந்த பிரச்சனை இருக்காதுன்னு டாக்டர் சொன்னால் தான் அவருடைய கிட்னியை எடுப்பாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இன்னைக்கு டாக்டர் சொல்கிறாரு இங்கே எடுக்கலாம், பிரச்சனை இல்லைன்னு. சில மாதங்களை கழித்து சில வருஷங்களை கழித்து அந்த இருக்கிற ஒரு கிட்னி கெட்டு போயிட்டான்னு செய்கிறது. இல்லை டாக்டர் சொல்லிட்டாரு இது நல்லதான், இதுவரைக்கும் நல்லதான், இவருடைய உணவு முறைகள் வேறு வியாதி இதனால் கெட்டு போகிறது வாய்ப்பு இருக்குதுல்ல. இவர் யாருக்கு கொடுக்குறாரோ கிட்னி அவருக்கு ஏற்கனவே 2 இருந்தது தானே, அந்த 2 நல்லா தானே இருந்துச்சு, அந்த 2ம் கெட்டு போய் தானே இப்போ இவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ இவர் வேண்டாம் கொடுக்கலாம், இருக்க கிட்னி நல்லா இருக்கலாம். கொஞ்ச நாள் இப்போ அந்த கிட்னி வீணா போயிட்டா என்ன செய்யறது? இவர் சொல்ல முடியாது, நான் எப்படி போனால் போகிறேன் இவர் சொல்ல முடியாது. ஏன்னா இவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய கடமை இவருக்கு இருக்கிறது. என் உயிர் தானே நாடுக்க முடியாது, ஏன்னா அல்லாஹ்வுடைய உயிர் இது, அதனால தற்கொலை கூடாது. தற்கொலை செஞ்சு கொள்ளலாமா? என் உயிர் தானே நாடுத்துக்கொள்ள சொல்ல முடியுமா? கூடாது. அப்போ ஒரு இடையூறை அகற்றுவதற்கு இன்னொரு இடையூரை உண்டு பண்ணக்கூடாது. அவரை நான் உயிரை பாதுகாக்க போகிறேன் அதுக்காக தான் ஒரு கிட்னி கொடுக்குறேன்னு சொல்லி இவருடைய உயிரை இவர் மாய்த்து கொள்ளக்கூடாது. இப்போ வேண்டாம் டாக்டர் சொல்லலாம், கொடுக்கலாம், அந்த தேர்வு இருக்குன்னு. சில வருடங்கள் கழித்து இவர் உயிரோட வாழ்வது இவருக்கு மட்டும் இல்லை, இவரோட மனைவிக்கு, இவருடைய பிள்ளைகளுக்கு உயிர் வாழணுமே. நான் எப்படி வேணாலும் போகிறேன்னு சொல்ல முடியாத. மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் இருந்தால் தாங்க எனக்கு உணவுடைய கிடைக்கணும்னு சொன்னாக்கா நான் எப்படி போகிறேன்னு இவர் சொல்ல முடியுமா? இவருடைய பிள்ளைகளுக்காக வேண்டி உயிர் வாழ வேண்டியது இருக்குது. அதனால இப்போ நல்லா இருந்தால் கூட கொடுக்கக்கூடாது, நாளைக்கு எப்படி வேண்டுமானால் நடக்கலாம். ஏன்னா இவருக்கு யாரு கொடுக்குறாரோ அவருக்கு 2 நல்லா இருந்தால் கெட்டு போயிருக்கு, அந்த மாதிரி இவருக்கு ஏற்படலாம் அடுத்த நாள். அதனால அடுத்த நாள் இல்லாவிட்டாலும் அடுத்த வருஷம் ஏற்படலாம். அதனால இவர் கொடுப்பது கூடாது. அது இப்போ மற்ற விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பிரெயின் டெத்துன்னு சொல்லுவாங்க, மூளைச்சாவு, இந்த பொருளெல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கிறோங்க, உடனே இறந்து போயிடுவான்ல அவன். இந்த கருணை கொலை கூடுமா நம்ம மார்க்கத்தில்? கூடாத. ஏன் பேரே கொலை தானே, பேர் என்ன வச்சிருக்கோம்? கருணை கொலை. கொலை எந்த வகையில் வந்தாலும் கூடாது. அல்லாஹு தஆலா அவருடைய ரூஹை எப்போ எடுப்பானா எடுப்பான். அது அவங்களுக்கு தெளிவு இருக்கட்டும், தெளிவு இல்லாமல் இருக்கட்டும், நினைவு இருக்கட்டும், நினைவு இல்லாமல் இருக்கட்டும். அப்போ அப்படி இல்லை, இந்த மூளை சாவு அப்படின்னு இருக்கும்போது அந்த கண்டிஷனில் உங்கள் சாவுல பேர் கொடுத்துட்டாங்க, ஏன்னா மூளை செத்து போச்சான். அதனால சரி இப்படி எடுக்கக்கூடாதுங்கிற புரிஞ்சுங்க. ஏன் இவங்க எப்போ எடுத்துட்டாங்களோ அப்போ மூத்தா போயிடலாம். ஒரு வகையில் அதுவும் கொலை தான். சரிங்க. இப்போ அடுத்து இந்த கண் தானம் அப்படி செய்கிறாங்க இறந்ததுக்கு பிறகு அப்படிங்கிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த கிட்னி காலம் கூடாதுன்னு காரணம் அவன் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே மாய்த்து கொள்ளாதீர்கள். இதில் அது ஏற்படும், இப்போ இல்லாவிட்டால் பிறகு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்றான் வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகத்தி, உங்களை அழிவின் பக்கம் கொண்டு செல்லாதீர்கள். அப்போ இதுவெல்லாம் கிட்னி தானம் இப்போ செய்கிறவர் அவர் தன்னைத்தானே கொண்டு போகிறார், இப்போ இல்லாவிட்டாலும் பின்னால் கொண்டு போயிடுவார். அவர் உணவு முறை மாற்றம் வந்துட்டு அந்த மாதிரி ஆயிரும், கூடாது. சரி கண் தானம், அதுதான் இவர் தான் உயிரே இல்லையங்க, மொத்தம் தானே போயிட்டாரு, மண்ணில் வச்சா அது என்ன மண்ணு தானே திங்க போகுது அந்த கண்ணையெல்லாம், இப்போ கொடுத்தா ஒரு ஆளுக்கு புரோஜனம் தானே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இது 3 வகையில் கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஒன்று, இந்த மனித படைப்புங்கிறது கண்ணியத்திற்குரியது. வழக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனித இனத்தை நம்ம கண்ணியம் உள்ளதாக ஆக்கி வச்சிருக்கோங்கிறான். அங்கே கண்ணு எடுக்கப்பட்டால் அந்த உடல் கண்ணியத்திற்குரிய உடல் சிதைக்கப்படுகிறது. ஒன்றாவது. இன்னொன்று, அவர் இறந்து போயிட்டாலும் நம்ம நினைக்கிற ரூஹ் இல்லை அப்படின்னு சொல்லி, ரூஹ் இல்லத்தான், ஆனால் வேதனையை அனுபவிக்கிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கஸ்ரு அலிமில் மையத்தி க கஸ்ரிஹி ஹய்யன், ஒரு மையத்தினுடைய எலும்பை முறிப்பது அது உயிரோடு இருக்கும்போது முறித்தால் எப்படியோ அப்படித்தான். நாங்கள் இது அபூதாவுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு மாஜாலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எலும்பை முறிச்சா உயிராக இருக்கும் பொழுது உள்ளதுதான் அந்த வேதனை கிடைக்குது. நீங்கள் இறந்து போன மையத்து தானே பிணந்தானே அப்படின்னு சொல்லி கண்ணை தோணிங்கன்னு வைங்க, அந்த வேதனை அந்த உடலுக்கு உண்டு, அதனாலும் அதை செய்யக்கூடாது. 2. 3வது, இந்த மையத்து தன்னைத்தானே இப்படி ஒரு சிதைவை உண்டு கொள்வதற்காக மறுமையில் எழுப்பப்படும் பொழுது குறைவுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க, இந்த உலகத்தில் குறையோடு இருக்கலாம்,
மறு உலகத்தில் அவங்களுடைய செயலுக்கு தகுந்தவாறு தான் எழுப்பப்படுவாங்க. உண்மைதான், அந்த பாயிண்ட் இருக்குது. இந்த உலகத்தில் கண் தெரியாமல் இருப்பார், மறு உலகத்தில் அழகான கண் பார்வையோடு இருப்பார். இந்த உலகத்தில் கண் தெரியும், அங்கே கண் தெரியாமல் இருப்பார். ஏன்னா அவர்களுடைய பாவங்களுக்கு தகுந்தவாறு தான் அங்கே எழுப்பப்படுவாங்க. ஹதீஸை நம்ம பார்க்குறோம். குர்ஆனில் கூட அல்லாஹ் சொல்லி காட்டான்ல, லீமா ஹஷர்தனி அமா வகது குன்து பசீரா. அல்லாட்ட மறுமையில் அவங்க கேள்வி வைப்பாங்க, இறைவனே ஏன் என்ன இப்போ குருடனாக எழுப்பினேன்? நான் உலகத்துக்கு போது நல்லாவிலே எனக்கு கண் பார்வையெல்லாம் தெரிஞ்சு இப்போ என்ன குருடனாக எழுப்பினேன்? அல்லாஹ் சொல்லுவான், கால கதாலிக்கு அப்படித்தான்ப்பா, அத்தத்துக்கு ஆயாத்தும் நம்மளோட அத்தாட்சிகள்லாம் வந்துச்சுல, இப்போ நசீத்தாக மறந்துட்டு வாழ்ந்தியல்ல, அதனால தான். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லி காட்டுது? இங்கே நல்லா கண்ணு தெரிஞ்சிச்சு, எழுப்பப்படும் போது குருடால எழுப்பப்படுறாருன்னு தெரியுது. இப்போ இது என்ன புரியுது சொன்னால், இங்கே ஒவ்வொருவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அப்படி தாங்க எழுப்பப்படுவான். அப்படிங்கும்பொழுது இங்கே கண்ணை நோண்டிட்டனால கண்ணு இல்லாமல் எப்படிங்க அங்கே இருக்கும்? செயலுக்கு தகுந்தவாறு தானே எழுப்பப்படுவாங்க. அப்படி ஒரு கேள்வி வரலாம். இது இயற்கையாக இறைவன் அமைத்ததாக இருந்தால் தான் இந்த சட்டம் வரும். நாம உருவாக்கினா அந்த குறையோடு தான் எழுப்பப்படுவோம். எப்படின்னு கேட்டிங்களாக்கா, ஏற்கனவே நான் நேற்று ஒரு ஹதீஸ் சொன்ன துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சம்பந்தமாக, அதாவது தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாசா தொலை இருக்குதா இல்லையாங்கிற சம்பந்தமாக சொன்னேன். அப்போ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, என்னுடைய நண்பரை கனவுல கண்டேன். அந்த நண்பர் யார்? விரலை வெட்டி கொண்டு தற்கொலை பண்ணவர். நான் பார்த்தா நல்ல நிலையில் தான் இருந்தார், ஆனால் கையை மட்டும் மூடிக்கிட்டு இருந்தார். ஏங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு சொல்லப்பட்டு விட்டது, நீங்கள் சிதைத்ததை நாம் சரி செய்ய மாட்டோம். நல்லா தான் இருக்கிறாரு, ஹிஜ்ரத் செஞ்சனா எல்லாம் மன்னிச்சுட்டான், ஆனால் அந்த குறைபாடு இருக்க தான் செய்யுது. ஏன்? இது அல்லாஹ் செஞ்சதில்லை, இவர் உருவாக்குனது. நீங்கள் சிதைத்ததை நாம் சரி செய்ய மாட்டோம். அதனால் அவரவர்களுடைய செயல்பாடு தகுந்தவாறு தான் எழுப்பப்படுவோம்னு சொன்னால் கூட நாம் ஒன்று உருவாக்கினால் அது தகுந்தவாறு தான் அங்கே இருப்போம். அப்படி பார்த்தா இவர் கண்டானம் கொடுக்கிறார்ல, இவராகவே செய்து கொண்டது குறைபாடு அங்கே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இறந்து போன பிறகு இந்த கண்டானம் செய்வதுங்கிறது கூடாது. சில பேர் கேட்பாங்க, என்னங்க ஒரு ஆளுக்கு மண்ணில் அழிஞ்சு போகுது, ஒரு ஆளுக்கு கண்ணை கொடுத்தாக்கா கண்ணு தெரியாத ஆள் குர்ஆனை பார்த்து ஓதுவார், தீனுடைய இஸ்லாத்துக்கான பிரச்சாரம் பண்ணுவார், நேர்வழி பக்கம் மக்களெல்லாம் அழைப்பார், இவ்வளவு நல்ல காரியம் நடக்குதாங்க கொடுத்தா அப்படின்ட்டு. சரி, இதெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தான். இப்படி செய்யாமல் இதுவரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தான், கண் பார்வை கிடைச்ச உடனே அவனை போய் அடிக்கிறான், இவனை போய் கொலை பண்ணுறான், அந்த பொருள் திருடுறான் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது? உத்தரவாதமாக சொல்ல முடியும்? கண்ணு பார்வை வந்துட்டான் நல்லது தான் செய்வார்னு எப்படி உத்தரவாதம் பண்ணுறது? அவன் தப்பு பண்ணுவான். இது வரைக்கும் கண் தெரியாமல் வரைக்கும் நல்லா தான் இருந்தான், கண் பார்வை கிடைச்ச பிறகுதான் விவகாரம் ஆரம்பிக்குது. அப்படி ஆகிட்டா என்ன செய்யறது? அது நம்ம கையில் இல்லை. அதனால் இன்னும் சொல்ல போனால் சில பேர் வசியத்து பண்ணுறாங்களாம், உயிர் எழுதிட்டு போகிறாங்களாம், நான் இறந்த பிறகு என்னுடைய கண்ணை தானம் செய்கிறேன். யாருடைய பொருள் எடுத்து யாரு கொடுக்கறது? ஒரு நாள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பெரிய பில்டிங்கை பார்த்து, இந்த பில்டிங்கை நான் அவருக்கு கொடுத்துட்டேங்கிறாரு. அது அந்த வீட்டை பார்த்து, அந்த வீட்டை கொடுத்து, இவருடையது அல்ல அந்த பில்டிங், இவருடைய. இவர் சொல்கிறார், நான் அவருக்கு அதை கொடுத்தேன், இவருக்கு கொடுத்தேன். யார் பொருள் எடுத்து யாரு கொடுக்கறது? உடம்பு எனக்கு இவருடையதா? இவர் பொருளையோ, அதாவது சொத்தையோ, தோட்டத்தையோ, வயலையோ, கட்டடத்தையோ, கடையோ எதா வச்சுட்டு போனால் நான் இவருக்கு இது வசியத்து பண்ணேன், அதை இவருக்கு கொடுத்தேன்னு சொல்லலாம். உடம்பு எனக்கு இவருடையதா? இவருக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட பொருள் இவருடையது இல்லையே, அடுத்த ஆள் பொருள் எடுத்து எப்படி கொடுக்கறது? சரி, இவருடைய இல்லைங்கிறது என்ன ஆதாரம்? ஒரு ஆள் ஏன் கைதானே நினச்சி ஒரு கத்தி எடுத்து விற்கிறீங்களாமா? ஏன் கைங்க வலிச்சா எனக்கு தான் வலிக்குது, உங்களுக்கு வலிக்குது, நான் செய்வேன், மார்க்க அனுமதிக்கதா? கூடாது. ஏன்? இந்த உடல் அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை பாதுகாக்க வேண்டியதான் ஒரு மனிதனுடைய கடமை, யாருக்கும் கொடுக்கறதுக்கு தகுதியில்லை. அதன் அடிப்படை பார்க்கும் பொழுது எந்த வகையிலும் இந்த உறுப்பு தானமாக இருக்கட்டும், கண் தானமாக இருக்கட்டும் கூடாதுங்க. இரத்த தானம் கூடும், இது உலகமே அங்கீகரித்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறிஞர் பெருமக்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். இப்போ கண் தானம் வரும்பொழுது இன்னைக்கு கண் டாக்டர்கள் பார்க்க போகிறாங்க மக்கள்லாம். சில இடங்களில் வைத்தியர்களே குறைவுள்ளவங்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் எப்படி இருக்கும்? அந்த மார்க்கமே தெரியாதவங்கள்ட்ட போய் மார்க்கம் கேட்ட மாதிரி. ஒரு கண் டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார், டாக்டர் உட்கார வச்சுட்டார் சேரில், மருந்து ஊற்றினார், கேட்டார் எப்படிங்க இருக்குன்னு. இவர் சொன்னார், இனிக்குது டாக்டர்ன்றார். இன்னும் இனிக்குது, ஏன்னா மருந்து ஊற்றினா எரியும் அல்லது குளிர்ச்சியாக இருக்கும், அதனால தான் எப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா குளிர்ச்சியாக இருக்குதா எரியுதான்னு கேட்குறேன், நீ இனிக்குதுங்கிற. அந்த ஆள் சொன்னார், நீங்கள் எங்கே டாக்டர் என் கண்ணில் மருந்து ஊற்றுனீங்க, என் வாயிலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. அவருக்கு வாயது கண்ணதுன்னு தெரியலை,
அவர்கிட்ட இவர் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கிறாரு. இன்னொரு கண்டாக்டர் ஒரு ஆள் போனார், டாக்டர் எனக்கு எதை பார்த்தாலும் ரெண்டு ரெண்டாக தெரியுதுன்னு. டாக்டர் சொன்னார், இதை சொல்லையாப்பா 4 பேர் வந்தீங்கன்றார். போனது ஒரு ஆள் தான், இப்போ டாக்டருக்கு எல்லாம் 4 நாளாக தெரியுது. இப்போ அவர்கிட்ட போய் இவர் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாரு. இப்படி இருக்குதுங்க. சரி, இந்த உறுப்பு தானம் கண்தானம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்து தலைமுடி சம்பந்தமாக தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. தலைமுடியில் இப்போ இந்த காலத்துலலாம் பல்வேறு நாகரிகமான நடைமுறைகள்லாம் வந்துருச்சு. முதலாக நம்ம பார்ப்போம், இந்த சௌரி முடின்னு சொல்லுவாங்க, ஒட்டு முடி. அது வைத்து கொள்ளலாமா? ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். இது கூடுமா அப்படின்னு கேட்டால் இது கூடாது. காரணம் என்ன? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. பிறருக்கு ஒட்டுமுடி வைத்து விடும் பெண்களையும் தனக்கு ஒட்டுமுடி வைத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹு தஆலா சபிக்கிறான். புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால ஒட்டுமுடிங்கிறது கூடாதுங்க. ஏன்னா இது ஒரு வகையில் பிறரை ஏமாற்றுவது தான். ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அப்போ மதீனாவுக்கு வர்றாங்க. அவங்க சிரியாவில் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த பிறகு ஒரு குத்பா பிரசம் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு கையில் இந்த சௌரு முடி ஒன்று கிடைச்சிச்சு, அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. காமிச்சாங்க, என்ன இது? யகூதிகள் அல்லவா இதை யூஸ் பண்ணுவாங்க, எப்படி இது வந்தது? நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸூர், இது பொய் சாட்சி என்றளவா பேரிட்டு இருக்கிறார்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் பொய் சாட்சின்னு பாருங்க, இல்லாத ஒன்றை சொல்றது தான் பொய் சாட்சி. சௌரு முடிங்கிறது அப்படிதான், இல்லாத ஒன்றை இருக்கிறதா காட்டுறது தான். முடி இல்லை, இருக்கிறதா காட்டுறது. அதனால தான் அதுக்கு பேரும் பொய் சாட்சி. இல்லாத ஒரு சொல்றதுதான் பொய். நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸூர் என்றே பெயரிட்டார்கள். இது கூடாது, யகூதிகள் தான் இதை செய்வார்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வேகமாகவே உரையாற்றினார்கள். அதே போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு அன்சார் சஹாபியத் பெண்மணி தங்களுடைய மகளார் ஒருவரை திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ இளம் பெண்ணு தான். ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு போச்சு, அதில் தலைமுடியெல்லாம் கொட்டி போச்சு. இப்போ அந்த பெண்மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, யார சொல்லலாம், என் மகளாரை திருமணம் செஞ்சு கொடுத்தேன், அவங்க தலையில் ஒரு நோய் ஏற்பட்டு எல்லா முடியும் கொட்டு போச்சு, அதனால் நான் ஒட்டு முடி வைத்து விடலாமா என் மகளுக்குன்னு கேட்குறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅனல்லாஹுல் வாசிலா வல் முஸ்தௌசிலா. கூடாதுமா. யார் ஒட்டுமுடியை பிறருக்கு வைத்து விடுறாங்களோ அல்லது தனக்கு வைத்து கொள்கிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் தான் கிடைக்கும். கூடாதுன்ட்டாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி முஸ்லிம்லாம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால ஒட்டுமுடிங்கள் கூடாது. இங்கே வந்து எல்லாம் ஹதீஸில் எல்லாம் ஒட்டுமுடி வைத்து விடும் பெண்கள், ஒட்டுமுடி வைத்து கொள்ளும் பெண்கள் அப்படிதான் வரும். அதுக்கான பெண்களுக்கு தான் அந்த சர்மம் அளிக்கக்கூடாது. சில விஷயங்களை வந்து ஆண்களுக்கு சொல்லப்பட்டால் பெண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு சொல்லப்பட்டால் ஆண்களுக்கு இருக்கும். இங்கே பெண்கள் வருதுன்னா பெரும்பாலும் பெண்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த முடி விஷயத்துல எல்லாம். ஆண்கள் பெரும்பாலும் ஒட்டுமுடி வைக்கிறது இல்லை, வைக்கிறாங்க தான், அதிகமாக இல்லை, பெண்கள் அதிகமாக செய்வாங்க. அதனால அந்த வாசகம் வருகிறது தவிர இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இந்த சட்டம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அடுத்ததாக இந்த முடியை இந்த கலர் மாற்றுறது அப்படிங்கிறது இருக்குது. அதாவது கருப்பு கலராக மாற்றுறது. இப்போ இந்த காலம் அப்படி இல்லை, ப்ரௌன் கலராக மாற்றுறாங்க, வெள்ளை கலராக மாற்றுறாங்க. முன்னாடிலாம் வெள்ளையாக இருக்காங்க கருப்பாக மாற்றுறாங்க, கருப்பாக இருக்கிறது தான் இப்போ வெள்ளையாக மாற்றிருக்காங்க. வெள்ளி மாதிரி மின்னுது. அது மாதிரி காசு கொடுத்து பண்ணிவிட்டால் அது இப்போ மாத கணக்கில் இருக்குது, சில மாதங்கள் அப்படியே இருக்கும். அதுக்கு என்னடா ரூபான்னு சொன்னால் 2000 ரூபா கொடுத்து செய்கிறாராம். அதை அந்த மாதிரிலாம் இப்போ மெட்ராஸில் வந்து போச்சுன்னு வைங்க. இப்படி கலரை மாற்றலாமா, அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் நம்முடைய மார்க்கம் வந்து கலரை மாற்றலாம் என்று அனுமதிக்கிறது. ஆனால் கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறது. அந்த காலத்துல எல்லாம் யகூதிகள்லாம் என்ன செய்வாங்க, அந்த அப்படியே விட்டுருவாங்க. அவளுடைய தாடி முடியாக இருக்கட்டும் தலைமுடியாக இருக்கும், வெள்ளையாக இருந்தால் அப்படியே வெள்ளையாக விட்டுருவாங்க. இப்போ நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யகூதிகள் தான் லா யஸ்புகூன், அந்த யகூதி நசாராக்கள்லாம் தங்களுடைய தலைமுடிய கலரை மாற்ற மாட்டேங்கிறாங்க. ஃபஹாலிஃபுஹும், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்டாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே செயல் வடிவத்திலும் யகூதி நசாராக்கள் மாற்றமாக நடக்கணும்னு விரும்புவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடையிலும் அப்படி தான், உடல் அமைப்பிலும் அப்படி தான், வித்தியாசப்படுத்தி காட்டணும். பார்த்தா ஒரு முஸ்லீம், பார்த்தா ஒரு யகூதி, பார்த்தா ஒரு நசரானி, வித்தியாசம் தெரியணும். அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க, நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுங்க, ஏன் பார்த்தவொடனே ஒரு முஸ்லீம் தெரிஞ்சுக்கிறட்டும் என்ன அப்படியே நம்ம சொல்லலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த சட்டம் இப்போ நமக்கு பொருந்துமாண்டா கட்டாயம் இப்போ பண்ணமான தேவையில்லை. இப்போ நம்மள சில பேர் என்ன செய்கிறாங்க, முடிய மாற்றுறாங்க வெள்ளையாக இருந்தால், சில பேர் வெள்ளை அப்படியே விட்டுருவாங்க. ஏன் நபியே நாம் சொல்லலாம்னு சொன்னது இங்கே பொருந்தாது. ஏன் யகூதி நசாராக்குள்ள வாழும் பொழுது தான் அப்போ அந்த பிரச்சனை, தனிமைப்படுத்த வேண்டிய பிரச்சனை தேவைப்படுது.
இப்போ அப்படி இல்லையா, எல்லாம் நம்மளாக தான் உட்காந்துட்டு இருக்கோம். அதனால நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறு செய்யுங்கள் அப்படிங்கிறது இப்போ தேவையில்லை. அவங்களோட விருப்பப்படாரும் இருந்துக்கலாம், அவங்க கலரை மாற்றும் செய்யலாம், அப்படி வெள்ளையாக விட்டுக்கொள்ளலாம். ஏன் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால. சரி, அதே போல் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்தஹ மக்கா வெற்றி வந்தாச்சு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனாரை கொண்டு வந்து காமிக்கப்படுது. அபூ குஹாஃபா சரியான வயதான அவங்க பார்த்தா வெள்ளை வெள்ளேருக்கு தலைமுடி தாடி எல்லாம். உடனே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கையுருஹாதா பிஷையின், இந்த பெரியவங்களை அழைச்சிக்கிட்டு போய் இந்த முடியினுடைய கலரை மாத்துங்க, வஜித்தனிபு சவாத, கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க. முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ கலரை மாற்றணும், அதே நேரத்தில் கருப்பு கலரை தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ சில பேர் கேட்பாங்க, நாங்கள் அல் ஹினால் அஸ்வது, இது கருப்பு ஹினாங்க, பிளாக் ஹின்னா, ஹின்னாண்டு பேர் வந்துட்டா கருப்பாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் என்ன பேர் கொண்டாலும் கருப்பு கூடாது தான். மற்ற கலராக இருந்தால் ஹினாவே இல்லாவிட்டாலும் கூடும் தான். இப்போ கெமிக்கல்லே வருது ப்ரௌன் கலரில், யூஸ் பண்ணலாமா? மார்க்க சொல்லி யூஸ் பண்ண, அது அந்த பொருள் நஜிஸ் இல்லையில, கெமிக்கல் தானே, நஜிஸ் இல்லையில கூடும். இல்லை அது கெடுதியாக இருக்குது, அது நீங்களாச்சு டாக்டர் சொல்கிறாரு வேணாண்டு விட்டுருங்க. மார்க்கப்பரா நஜீஸ் இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம், கெடுதியானா நீங்கள் விட்டுருங்க. உடல் ரீதியில் கெடுதி ஒன்றா விடுங்க, அது வேறு சப்ஜெக்டு. மார்க்க சொல்றது கூடுண்டு. அதே நேரத்தில் கருப்பு கலர் என்றால் இலைய அரைச்சி தான் போடுறாரு, கெமிக்கல்லாம் கிடையாது, அப்படின்னாலும் கூடாது தான். இங்கே கலர் தான், எந்த பொருள்லேருந்து அப்படிங்கிறது அல்ல. கருப்பாக கூடாது, அது கருப்பு மருதாணிக்கு சொன்னாலும் சரிதான். மற்ற கலராக இருந்தால் கூடும், அது கெமிக்கலாக இருந்தாலும் சரிதான். மருத்துவர் கெடுதுன்னு சொன்னால் அதை விட்டுக்கொள்ளும், அது ஒரு விஷயம். மார்க்க அடிப்படையில் கூடும் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ இன்னொரு நாகரிகம், இந்த பெண்கள்லாம் இந்த புருவ முடி எடுத்து அழகுபடுத்துகிறாங்க. அது ஒரு நவநாகரிக காலம் ஆகிப்போச்சு. இதுவெல்லாம் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அது இல்லை. அதே நேரத்தில் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு தீர்வாக ஒரு ஹதீஸை சொல்லியிருக்கிறார்கள். இப்போ புருவ முடியை அழகுபடுத்துகிறாங்களா எடுத்து, இது கூடுமா கூடாதா? கூடாது தான். ஏன்னு கேட்டால் நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லஅனல்லாஹுல் வாஷிமாத் வல் முஸ்தவஷிமாத், பச்சை பிறருக்கு குத்திவிடும் பெண்களையும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களையும் அல்லாஹு தாலா சபிக்கிறான். வன் நாமிசாத்தி வல் முத்தனம்மிசாத்தி, அதே போல முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுத்து விடும் பெண்களையும் முகத்திலே உள்ள முடியை எடுத்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹு தாலா சபிக்கிறான். வல் முத்தஃபல்லிஜாத்தி லில் ஹுஸ்னி, அழகுக்காக பற்கள்ல இந்த இடைவெளி ஏற்படுத்துவாங்க. ஏன்னா பல்லு சேர்ந்திருந்தால் அது ஒன்று, இந்த பற்கள் மத்தியில் ஒரு இடைவெளி ஏற்படும், அது ஒரு அழகு. அது அல்லாஹ் சில பேர் இயற்கை அமைப்பான். அதை இயற்கை அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த இடைவெளி இருக்கணும், அப்போதான் அழகு வரும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து இருக்கிற பல்ல இடைவெளி ஏற்படுதுதான் வைங்களேன், இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். அல் முகையிராத்தில் ஹல்கில்லா, அல்லாஹ்வுடைய படைப்புன்னு ஒன்று இயற்கையாக இருக்குது, அதை மாற்ற யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரு சொல்லிட்டாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த அது நமக்கு பாயிண்ட், முகத்திலே இருக்கக்கூடிய முடியை எடுத்துக்கொள்ளும் பெண்கள். இப்போ புருவம்னு சொல்றோம்ல, முகத்திலே உள்ளது தான், அது எடுக்கக்கூடாது. எப்படி இருக்குதோ அப்படி விட்டுற வேண்டியதுதான். இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதை எடுக்கிறாங்க, யாரும் அங்கே மைய தடவிக்கிட்டு முடி இருக்கிறதா காமிக்கிறாங்க, அங்கே ஒரு சூர்னு வந்துடும், அதெல்லாம் இருக்கலை. இயற்கையில் எல்லாம் வச்சுக்கிறோம், அப்படி வச்சுக்க வேண்டியது தான். சரி, அதே நேரத்தில் எனக்கு ஒரு கேள்வி வருது. சில பெண்களுக்குங்க இந்த மீசை கொஞ்சம் முளைக்கும், அதாவது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி மீசை முளைக்கும். இன்னும் சில பெண்களுக்கு தாடி இருக்கக்கூடிய இடத்துல கூட முடி இருக்கும். அப்போ பெண்களுக்கு இது வந்துட்டா எடுக்கக்கூடாதா? ஏன்னா வந்துச்சு முகத்தில் கூட முடி எடுக்கக்கூடாது வந்துருச்சு அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா பெண்களுக்கு இயற்கை மீசை இருக்கக்கூடாது, அதான் இயற்கை, வந்துட்டா அதை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல பெண்களுக்கு இயற்கை தன்மை என்ன, தாடி இருக்கக்கூடாதுங்கிறது தான். அப்படி ஏதாவது ஒரு முடி ரெண்டு முடி அங்கே அந்த இடத்துல முளைச்சா அதை எடுத்துக்கொள்ளலாம். முகத்தில் கூட முடி இருக்கக்கூடாது ஹதீஸ் வந்து நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன், பெண்களுடைய இயற்கை தன்மை அதுதான். இது மாற்றமாக இருக்கிறது, ஆண்களை போல இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் புருவம் அப்படிங்கிறது பெண்களுக்கு இயற்கையாக இருக்கக்கூடியது, அதை எடுக்கக்கூடாது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, முகத்தில் இருக்கக்கூடிய முடியை எடுக்கக்கூடாது. இப்போ இன்னொன்று பச்சை குத்துற சம்பந்தமாக வந்துச்சுல, பெண்கள் தான் வந்திருக்குது, ஆனால் பொம்பளைகளுக்கு தான் வந்திருக்குது. ஆண்கள்லாம் பச்சை குத்தி கொள்ளலாம்னு நினைக்கக்கூடாதுங்க. ஏன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெண்களுக்கு சில சட்டங்கள் சொன்னால் அது ஆண்களுக்கும் தான், ஆண்களுக்கு சில சட்டம் சொன்னால் பெண்களுக்கும் தான். சரி, அடுத்து ஒரு கேள்வி வருது. என்னன்னு கேட்டால், இப்பொழுது இந்த வழுக்கு தலையாக இருக்கிறாங்க,
வழுக்க தலைக்கு விளம்பரத்தை பார்க்கணுமே நீங்கள், அந்த ஆயிரம் பண்ணுங்கள், இந்த ஆயிரம் பண்ணுங்கள், உங்களுக்கு மாற்றி காமிக்கிறோம், அப்படி ஆக்குறோம், இப்படி ஆக்குறோம்னு அப்படியே படமெல்லாம் போட்டாலும் காமிப்பாங்க. சரி, அப்படி முடிய முளைக்க வைக்கலாமா? ஏன்னா இயற்கையை மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல. இப்போ வழுக்க தளத்தான இயற்கையாக இருக்குது, மறுபடியும் முளைக்கலாம், முளைக்க வைக்கலாம். ஏன்? முடி இருக்கிறது தானே அசலாக இருந்தது தானே இல்லாமல் போயிருக்குது, மறுபடியும் கொண்டு வரலாம். பல்லு மாதிரி இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, இடைவெளியை ஏற்படுவது அல்லாஹ் தஆலா இயற்கை அமைச்சா பிரச்சனை இல்லை. இடைவெளிக்காக வேண்டி நம்ம பல்லை செதுக்கி செய்வாங்க, அது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. அதே போல தான் பல் கட்டுறது. இப்போ பல்லு விழுந்து போச்சு, பல்லு கட்டலாமா? இயற்கைக்கு மாற்றமா? அது மாற்றம் இல்லை, தாராளமாக கட்டலாம். ஏன்? பல்லு இருக்கிறது அசலு, இல்லாமல் போயிருக்குது, அதை நம்ம உண்டாக்குறோம், தாராளமாக செய்யலாம். சரி, தங்கப்பல்லு கட்டலாமா? தங்கப்பல்லும் கட்டலாம். ஏன்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றாங்க. அவங்க பேர் அர்ஃபஜா இப்னு அஸ்அத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்கிறாங்க, யார் சொல்லலாம், இந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் ஒரு யுத்தம் நடந்துச்சு எங்களுக்கு, இன்னொரு கூட்டத்துக்கு. அதில் என்னோடய மூக்கு வெட்டப்பட்டு போச்சு. அந்த யுத்தத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் அந்த மூக்கு வெட்டப்பட்டதுனால நான் வெள்ளியில் மூக்கை செஞ்சு மாட்டியிருந்தேன், அதில் துருவாடை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துருங்க, தங்கத்தில் மூக்கை செஞ்சு மாட்டிக்கிறங்க அப்படின்றாங்க. இது திரும்பிதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ மூக்குங்கிறது இயற்கையாக இருக்கிறது, அது இல்லை. அந்த இடத்தை நிரப்புவதற்கு தங்கத்தை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ தங்கம்ங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இப்போ மோதிரம் கூடாது, சங்கிலி கூடாது ஆண்களுக்கு, வெள்ளியை மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் வருது. இப்போ ஏன்னா ஆண்களுக்கு தங்கம் கூடாங்கிறது தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் நம்ம மக்கள் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் ஒரு சில பேர் செய்கிறாங்க, சிட்டியில் கூட அப்படி தான். இன்னும் சொல்ல போனால் இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸில் புது மாப்பிள்ளைய அந்த மோதிரத்தையெல்லாம் போட்டு கொண்டு தான் உட்கார வைப்பாங்க. அதுவே கூட ஒரு பரக்கத்தான நேரம், ஒரு சுன்னத்தான காரியம் நடக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த காரியத்தை செய்ய வச்சு அந்த இடத்த உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஹராமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, அந்த இடத்துல நம்ம துவா கேட்க வேண்டியதாக இருக்குது. இதான் பரவாயில்லைங்க. சில இடங்களில் நம்ம நிக்கா நடத்த போய் உட்காந்துருப்போமா, அந்த மோதிரத்தை நம்மகிட்ட தந்து ஹசரத்தை நீங்கள் மாட்டி விடுங்க, அதே கூட நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவங்க விளக்கம் தெரியல, என்னமோ மற்றதெல்லாம் பாலை கொடுத்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு பறக்குன்னு நினைக்கிறாங்க, விவரம் தெரியாதனால. ஆண்களுக்கு கூடாங்க, இந்த தங்கமெல்லாம் கூடான்னு நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். சரி, வெள்ளி மோதிரம் போடலாம். இப்போ ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்க, இப்போ இளைஞர்கள் பார்த்தீங்களாக்கா, வெள்ளியிலேயே காப்பு மாதிரி ஒரு கையில் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி வெள்ளியிலேயே சங்கிலி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கேட்டாக்கா, வெள்ளி தானே, வெள்ளி தான் ஆண்களுக்கு கூடும்ல, அதனால தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். வெள்ளி கூடும், மோதிரமாக கூடும். இப்போ நீங்கள் போட்டிருக்கிற காப்புங்கிறது இந்த வெள்ளிங்கிறதுனால நம்ம கூடான்னு சொல்லலை, பெண்களுக்கு ஒப்பீடாக இருக்குங்க, அதனால கூடாது. ஏன்? காப்பு அணிவதுங்கிறது பெண்களின் ஆபரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களை போன்று வேடம் போடுகின்ற ஆண்களை அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அதே போல சங்கிலி போட்டது என்னமோ வெள்ளி தான், ஆனா சங்கிலிங்கிறது பெண்களுடைய ஆபரணம், அதனால் கூட வெள்ளியை அப்படிங்கிறதுனால அல்ல, பெண்களுடைய ஆபரணத்தை ஆண்களை நீங்கள் போடக்கூடாது, ஆகவே அது செய்யக்கூடாது. நீங்க போட்ட மோதிரம் மட்டும் போட்டுக்கிறங்க. சரி, அதே போல தான் இந்த தங்க பல்லுங்கிறது. இப்போ நம்ம தங்கத்தினால மோதிரம் மற்ற எல்லாம் கூடான்னு சொன்னோம்ல, அப்போ தங்க பல்லு மட்டும் கூடுமா? கூடும். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்திருக்கிறார்கள். ஏன் காரணத்தினால? இப்போ இந்த மாதிரி இடங்கள் வெளியிலன்னு சொன்னாக்கா நாளளவு அழுக்கு வரத்தான் செய்யும். இப்போ பல்கள் மாற்றினா கூட அதை டெய்லி சுத்தம் பண்ணணுன்னு தான் டாக்டர் சொல்லுவாங்க. பல்லுக்கு சட்டு பண்ணுறாங்கல்ல, இல்லைன்னா வாடை வரும். இயற்கையான பல்லு இருந்தால் அது பிரச்சனை வேற, செயற்கை என்றாலே அங்கே வாடை வரும். அதனால தான் அதெல்லாம் சுத்தமான போடுங்கிறாங்க. அப்போ வெள்ளி நாள் செஞ்சுதான் அப்படி வந்தனால தான் தங்கப்பல். இப்போ தங்கப்பல் தான் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த தங்கப்பல் அணிவது கூடும், மற்றபடி பல்கள் செட் பண்ணுறதும் கூடுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். சரி, முடிய முளைக்க வைக்கிறது இது கூடுமான கூடும். ஏன்? இயற்கை முடி இருக்கிறது தான், இது கூடுங்கிறத ஒரு ஹதீஸின் அடிப்படை கூட தெரிஞ்சு கொள்ளலாம். எப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 3 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் தொழுநோயாளி, அதாவது வெண்குஷ்டம் உள்ளவள், இன்னொரு ஆள் அக்கரன்னு சொன்னாக்க வழுக்கத்தலை, இன்னொரு ஆள் கண் தெரியாதவர். 3 பேரையும் சோதிக்க அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி வச்சான். ஃபர்ஸ்ட்டு தொழுநோயாட்ட மலக்கு போகிறாங்க, ஒரு பயணிங்கிற அடிப்படையில் ஒரு மனித உருவத்தெல்லாம் போகிறாங்க. சொல்லிட்டு உங்களுக்கு என்னங்க தேவை? அவர் சொன்னார், எனக்கு இந்த மாதிரி கலர்லாம் மாறி இருக்குது, மக்கள் என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு அழகான ஒரு நிறம் வேணும் உடனே. அப்படியா? உடனே தடவுனோடனே நல்லா உடல் கமிச்சிருச்சு. இப்போ கேட்குறாங்க அவங்க, உங்களுக்கு என்ன செல்வங்க வேணும்? எனக்கு ஒட்டகம் இருந்தால் நல்லது. அப்படி ஒரு ஒட்டகத்தை கொடுத்து அல்லாஹ் பறக்க செய்வானாக அப்படின்ட்டாங்க. அடுத்து அவருக்கு வழுக்கத்தலை காட்ட போய் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தலையில் முடி முளைக்கணும்.
மக்கள்லாம் என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது. அது சொன்னாலும் சரி தடவுனாங்க, முடி நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன செல்வங்க வேணும்? மாடு வேணும். ஒரு மாட்டை கொடுத்து எல்லாம் பறக்க செய்வானாக. கடைசியாக கண் தெரியாதவர், உங்களுக்கு என்னங்க வேணும்? எனக்கு கண் பார்வை தெரியணும். தடவுனாங்க, கண் பார்வை கிடைச்சிருச்சு. உங்களுக்கு என்ன செல்வம் வேணும்? ஆடு வேணும். ஆட்டை கொடுத்து எல்லாம் பறக்க செய்வானாக. முடிஞ்சு போச்சு. எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால் 3 பேருக்கும் அவங்கவுங்களுடைய செல்வம் பெருகுது. எல்லாம் ஒரு ஓடை அளவுக்கு மந்தைன்னு சொல்லுவோம்ல, ஒன்று கூட மந்தை ஆகி போச்சு. ஒட்டக மந்தை, மாட்டு மந்தை, ஆட்டு மந்தைலாம் ஆகி போச்சு. இப்போ அதே மலைக்கு மறுபடியும் டெஸ்ட் பண்ண வர்றாரு. ஃபஸ்ட்டு முதலாவதாக வந்தவர்கிட்ட அந்த தொழுநோயாட்ட, நான் பயணியாக வந்ததான் காணா போச்சு. இப்போ நான் போய் இருக்கிற இடத்துக்கு போய் சேரணும், ஒரு வாகனம் தேவைப்படுது, ஒரு ஒட்டகத்தை தாங்கலாம் அப்படின்ட்டு. ஒட்டகமா? எனக்கெல்லாம் தேவை நிறைய இருக்குங்க, அதெல்லாம் போய் தர முடியாதுங்க அப்படின்ட்டு. என்னங்க அல்லா தானங்க உங்களுக்கு தந்தான், நீங்கள் இப்படி தானங்க இருந்தீங்க, எல்லாம் நல்லாக்கி இதெல்லாம் தந்தான் இல்லைங்க. யாருன்னு சொன்னது? நான் வாழையீடு வாழையாக எங்கள் மூதாதையில பெற்ற செல்வங்க இது, என்ன இப்படி சொல்லிங்க அப்படின்னு கொடுக்காம போயிட்டார். அப்படியா? நீங்கள் எப்படி முன்னாள் இருந்தீங்களோ அப்படியே ஆயிருங்கன்ற உடனே தொழில் நேரம் ஆகி போயிட்டாரு, ஒட்டமெல்லாம் போச்சு. அதே போல தான் அந்த வழுக்கத்தலைக்கார்ட்டையும் வந்தவொடனே அவரும் எனக்கு எல்லாம் தர முடியாதுங்க, மூதாதையர் மூலம் எனக்கு தெரிஞ்சுங்க, தரமாட்டேன்றாரு. நீங்கள் இருந்த நிலைக்கே போங்க அப்படின்னோடனே அவருக்கும் அப்படி ஆகி போச்சு. ஆனால் கடைசியில் அந்த கண் தெரியாதவர்கிட்ட சொன்னோடனே, ஆடாங்க வேணும், இதெல்லாம் எல்லாம் எனக்கு தந்தேங்க, அங்கே பாருங்க மந்த, உங்களுக்கு எத்தனை ஆடு வேணும், தேவையானதை போய் எடுத்துக்கிறங்க அப்படின்ட்டாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, 3 பேருடைய சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க, அந்த இருவரும் தோல்வி கண்டு விட்டார்கள். இது புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ நமக்கு என்ன பாயிண்ட் தெரியுமில்ல, இந்த டெஸ்ட் பண்ண வந்த மலக்கில் இந்த 2வது வந்தாலும் வழக்கத்தில் அவர் முடி முளைக்கணும்னு விரும்புகிறாரு, தடவி முடிய முளைக்க வைக்கிறாங்க. மார்க்கத்தில் கூடுங்க போய் தானே மலக்கு செய்கிறாங்க, அல்லாவோட கட்டளை பராந்து செய்கிறாங்க. இல்லை வழக்கத்தில் தான் அப்படியே தான் இருக்கணும், வேலை மாறக்கூடாதுன்னு சொன்னால் மலக்கு எப்படி செய்வாங்க? மார்க்கத்தில் கூடாத உடனே அல்லாவும் செய்ய சொல்ல மாட்டான், மலக்கு செய்ய மாட்டாங்க. அப்போ அதனால் முடியை முளைக்க வைக்கலாம். அது மருத்துவ ரீதியில் எண்ணெய்களை வாங்கி எப்படி வேண்டுமானு செய்யலாம், அது மார்க்கம் அனுமதிக்க பிரச்சனையே இல்லைங்க. அதே நேரத்தில் இப்போ ஒரு வகையான மெத்தட் வந்திருக்கு. என்னென்னு கேட்டால், நீங்கள் முடியை கலட்டவே தேவையில்லை, அப்படி ஒரு வகையாக ஒட்டி விட்டுறது. இன்னும் சில இடங்களில் பதிய வைக்கிறாங்க. ரொம்ப பல்லாயிரக்கணக்கான ரூபா செலவழிச்சா முடி மாதிரி, அது அசல் முடியல, முடிஞ்சுன்னா அது அப்படியே இருக்கும். நம்ம நல்லா சீவலாம். அவங்களே சொல்லுவாங்க விளம்பரத்தில், நல்லாக நீங்கள் தலை தொட்டி கொள்ளலாம், நல்லாக சீவி கொள்ளலாம், கட்ட தேவையில்லை அப்படின்னா நம்ம முடிய முளைச்சிச்சோன்னு நினைப்போம். இல்லை, அப்படியே வேற பதிய வச்சிடுறது. அந்த இது அது எப்பவும் இருக்கும். இந்த மாதிரி செய்யலாமா? இது கூடாது. ஏன் செஞ்சால் மிகப்பெரிய விபரீதமான ஏற்படும். இப்போ ஒரு ஆள் குளிப்பு கடமைன்னு வச்சுக்கிறோங்க, குளிப்பு கிடைச்சதுன்னா ஒரு குளிச்சாகணும், தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே நனைஞ்சாகணும், அப்போ தான் குளிப்பு கூடும். இவர் முடிய பதிய வச்சு தான் வைங்களேன், அந்த இடத்தில் தண்ணீர் படாது, அப்போ குளிப்பை நிறைவேறாமல் போயிருமே. அதனால் இயற்கையான முறையில் நீங்கள் தாராளமாக முளைய வைக்கலாம், பிரச்சனை கிடையாது. செயற்கை அடிப்படை இப்போ செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி செய்யக்கூடாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்போ இன்னொரு பிரச்சனைங்க. இப்போ அந்த கோழியெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்க, சில இடங்களில் முன்னாலேயெல்லாம் பிஸ்மில்லா சொல்லி தான் சாப்பிடணும். வலா தகுலும் இம்மாலம் யுதுக்கர் இஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ் குர்ஆனை சொல்லிட்டான். நீங்கள் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தா அதை நீங்கள் சாப்பிடுங்க, இல்லைன்னா சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போ முஸ்லீம்கள் அறுக்கணும், நம்மெல்லாம் தெரிஞ்சது தான். அதே நேரத்தில் இந்த அஹ்லுல் கிதாப் சொல்லுவாங்க, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யஹூதி நசாராக்கள், அவர்கள் அறுத்தாலும் சாப்பிடலாம். ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆனில் அதை சொல்லி காட்டுறான். ஊத்துல் கிதாப ஹல்லுல்லக்கும், வேதம் வழங்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய உணவும் உங்களுக்கு ஹலாலு தான், கூடும் தான். அப்போ ஒரு யஹூதியா அறுக்கிறாரு கூடும், ஒரு நசரானி அறுக்கிறாரு கூடும். சரி, இப்போ யஹூதிய நசராக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் அர்த்தம் கூடுமா? ஏன்னா யஹூதி நசாராக்கள் அர்த்தம் கூடுங்கிற சப்ஜெக்டும் ஒன்று, அது கூடும், அல்லாஹ் குர்ஆன் சொல்லிட்டான். இப்போது யஹூதி இருக்கிறாங்கல்ல, இப்போது நசாராக்கள் இருக்கிறாங்கல்ல, இவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்துமா அப்படின்னு பார்க்கணுங்க. ஏன்னு கேட்டால், இப்போ அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை வச்சுக்கிறோம். அல்லாஹ் தாலா குர்ஆன் சொல்லிட்டான், யஹூதி நசாராக்கள் அவங்க அஹ்லுல் கிதாப் அறுத்தா கூடும்ண்டு. இன்னொரு ஹதீஸையும் நம்ம பார்க்கலாம். ஹைபர் யுத்தத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு யூத பெண்மணி கறி கொடுக்குறாங்க. அது விஷம் துவைக்கப்பட்ட கறி. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்றாங்க, தெரிஞ்சிருச்சு, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் தன்னுடைய நபிக்கு. உடனே நிப்பாட்டிட்டாங்க. அந்த பெண்ணிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி செஞ்சேன்னு. அந்த பெண்ணு சொன்னிச்சு, நான் ஒரு டெஸ்ட்டுக்காக தான் செஞ்சேன். ஒன்று நீங்கள் நபிங்கிறீங்க, உண்மையை சொல்லணும் அல்லது பொய் சொல்லணும். நீங்கள் பொய் சொல்கிறதா இருந்தால் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்லை, சாப்பிட்டு மொத்தா பெற வேண்டியது, அதுக்காக தான் கொடுத்தேன். உண்மையான நபியாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், அப்போ நீ உண்மை நபின்னு நான் புரிஞ்சு கொள்ளுவேன், அதுக்காக தான் இதை நான் செஞ்சேன் அப்படின்ட்டு.
நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யாவிட்டாலும் கூட இதனுடைய தாக்கம் அவருடைய கடைசி காலம் வரைக்கும் இருந்தது. இந்த யஹூதியத் பெண்மணி கறி கொடுத்தாங்க, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி சாப்பிட்டு இப்போ நிறுத்தி கொண்டாங்கல்ல, இந்த அது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நமக்கு சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டால், யஹூதி பெண்மணி ஆட்டுக்கறி கொடுத்தான்னு சொன்னால் அந்த ஆடு யார் தான் அறுத்திருக்கணும்? யஹூதா அறுத்திருக்கணும். அப்போ யஹூதி அறுத்தால் சாப்பிடாமல் சட்டம் இருக்கிறனால தான் யஹூதி பெண்மணி ஆட்டுக்கறி கொடுக்கும்போது சாப்பிட்றாங்க, சரிதான். இப்போ இந்த சில பேர் உப்பு உள்ளவங்கள்லாம் இருக்குங்க, சாப்பிடலாமா உப்பு உள்ளவங்களாம் அறுத்தா? இப்போ நம்ம நாட்டிலே பார்க்கலாம், நம்ம நாட்டில் நசராங்களும் நிறைய இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு இருக்கிறவங்கள. இப்போ இவங்கெல்லாம் அறுத்தா சாப்பிடலாமான்னு சொன்னால் கூடாது. இப்போ கூடாதுன்னு உடனே சில பேர் என்ன நினைக்கிறாங்க, அவங்கெல்லாம் சிறுக்கு செய்யலை, இப்போ இருக்கிறவங்களாம் சிறுக்கு பண்ணுறாங்க அதனால தான் கூட நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. கூடாதுங்கிறது ஓகே தான், காரணம் என்னங்கிற நான் பின்னால் சொல்கிறேன். சிறுக்கு செய்கிறாங்க, முன்னால் உள்ளவங்க சிறுக்கு பண்ணாமல் இருந்தாங்க அப்படிங்கிறதல்ல. இந்த அல்லாஹ் தாலா வசனம் இருக்கனால இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்க அறுத்தா நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த வசனம் இறங்கும் பொழுதே யஹூத நசாராக்கள் இணை வைப்பில் தான் இருந்தார்கள்ங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுறோம். லக்கது கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்த முக்கடவுள்களில் ஒரு கடவுள் என்று சொல்பவர்கள் காபிராகி விட்டார்கள் தான் அல்லாஹ் சொல்றான். அப்படி காபிராகி விட்டான்னு சொல்லிவிட்டு தான் அவங்க அறுத்தா சாப்பிடுங்கன்னு சொல்றான். அதுபோல் லக்கது கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு ஸலாஸா, அதே போல முக்கடவுள் அல்லாஹு தாலா முக்கடவுள் ஒரு கடவுள். அதே போல அல்லாஹு தாலா நான் ஏற்க முன்னால் ஓதுனது இன்னல்லாஹு ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான் அல்லாஹ். இப்படி சொல்லுபவர்கள் காபிர்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லிவிட்டு அறுத்தா சாப்பிடலான்னு தான் சொல்றான். யஹூதியை பற்றி சொல்லும் பொழுது வக்காலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ், யஹூதியெல்லாம் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் தேவகுமாரன்னு சொன்னாங்க. அதுவும் ஷிர்க்கு குஃப்ர் தான். அப்படி சொன்ன இறைவன் தான் யஹூதிகள் நீங்கள் அறுத்தாலும் சாப்பிடலாம். அப்போ நசராணிகளை பற்றி காஃபிர்கள் சொல்லிட்டு அவங்க அறுத்தா சாப்பிட்லாங்கிறான். யஹூதிகளும் இப்படி தான் குஃப்ரில் இருந்தான்னு சொல்லிவிட்டு அவங்க அறுத்தா சாப்பிட்லான்னு சொல்கிறான். அப்போ இதில் என்ன புரியுது? ஷிர்க்கு செய்கிறாங்களா குஃப்ர் செய்கிறாங்களா? அந்த காலத்தில் அவங்க அதான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஏன் அல்லாஹ் அனுமதிச்சான்? அவங்க ஒரு திருத்துவதரை தவறோ எப்படி ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் வழங்கி அந்த வேதத்தை மாற்றினாங்களோ இல்லையோ ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. தௌராத் வேதம் இவங்க மாற்றிருப்பாங்க, ஆனால் அல்லாஹ் வேதம் ஒப்புக்கொண்டு இருக்காங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை இவங்க தவறாக விளங்கி இருந்தாலும் கூட இறை தூதரை ஒப்புக்கொண்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இதை மட்டும் அல்லாஹ் தஆலா அனுமதிச்சான்னு வச்சுக்கிறோங்க. இப்போ இது கூடுமானா கூடாது. ஏன்? இன்றைக்கு அஹ்லுல் கிதாபுகள்ங்கிற லிஸ்ட்டில் இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்களே. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் யாருக்கு இறை தூதராக வந்தாங்க? பனு இஸ்ரவேலர்கள் வந்தாங்க. இவங்க எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்ன பனு இஸ்ரவேலர்களா? அவங்களும் முஷ்ரிக்குகளாக இருந்தவங்கள. அவங்களுக்கு இது பக்கம் ஈர்க்கப்பட்டு அந்த மதத்துக்கு போயிருக்கிறாங்க, அவ்வளோதான். பனு இஸ்ரவேலர்கள் கிடையாது. அல்லாஹு தாலா குர்ஆன் சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் வைது கால ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு தான் வந்திருக்கிறேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது பனு இஸ்ரவேலருக்கு தான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய பனு இஸ்ரவேல் அல்லாதவங்க போய் ஈசா அல்லாஹ் ஒப்புக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, அவங்க ஹுக்குமுக்கு வரவே மாட்டாங்க, சட்டத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்களும் முஷ்ரிக்குங்க நிலையில் தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இறைத்துவம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? அவங்க தான் எல்லாருக்கும் இறைத்துவராக வந்தவங்க. அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி அல்லாஹ் அப்படி தான் சொல்லலாம், அன் அரிசில் மானா பனி இஸ்ராயில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் என் கூட அனுப்பி வைத்து விடு. பனு இஸ்ரவேலர்கள் தான் அவங்க இறைத்துவராக வந்தாங்க. அதனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்துமே தவிர பனு இஸ்ரவேல் அல்லாதவர்கள் எல்லாம் யஹூதியாக இருந்தாலும் நசரானியாக இருந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும், அவங்களாம் அறுத்தாலும் சாப்பிடக்கூடாதுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதேபோல் நிக்கா சம்மந்தப்பட்ட விஷயமும் இப்படித்தான். சரி, அடுத்ததாக இந்த அறுக்கிற விஷயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குங்க. இப்போது இந்த காலத்துல எல்லாம் மிஷினில் வச்சு அறுத்துடுறாங்க. மிஷினில் வச்சு ஒரே நேரத்தில் பல பிராணிகளாக இருக்கிறாங்க. இதுவெல்லாம் கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கூடும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு முறை இருந்தால் தான் கூடும், ஒட்டுமொத்தமாக கூடும்னு சொல்ல முடியாதுங்க. பொதுவாக இது மிஷின் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் சொல்லுவோம். சில பேர் துப்பாக்கியினால் பறவைகளை சுடுறாங்க, இது கூடுமா? அப்படி சுட்டாங்க அதை சாப்பிடலாமான்னு கேள்வி வருது. நம்ம மார்க்கத்தில் வேட்டையாடி ஒரு பிராணியை நம்ம எடுத்து அதை நம்ம உண்ணலாங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். வேட்டை பிராணிகள், அந்த வேட்டை நாயின்னு வளர்ப்பாங்க, அதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் தான் சொல்லுவாங்க, ட்ரைனிங் கொடுப்போம். அது நேராக போனால் ஒரு இதை காமிச்சிருவோம், ஒரு முயல் போகும் அதில் மான் போகும், காமிச்சுன்னா கரெக்டாக போய் அடிக்கும், தான் எதையுமே உண்ணாது. அதான் ட்ரைனிங்கிறது, வேட்டைக்காக உள்ளது. சாதாரணமாக ஒரு நாய் போய் அடிச்சிச்சு அப்போ சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது, அதுக்குன்னு பழக்கப்படுத்தி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்ததா இருக்கணும். இது கூடும். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது எஸ் அலூனக மாதா உஹில்ல லஹும், உங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்களுக்கு எது ஹலாலான உணவுண்டு,
குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், நீங்க சொல்லிருங்க, குல் உஹில்ல லஹுமுத் தய்யிபாத், அவர்களுக்கு நல்லவைகள் எல்லாம் அகமாக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து நமக்கு பாயிண்ட் இங்க தான். வமா அல்லம்து மினல் ஜவாரிஹி முகல்லிபீன துஅல்லிமூனஹுன்ன மிம்மா அல்லமக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை வச்சு அந்த பிராணிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறீங்கல்ல, அவைகள் கொண்டு வந்ததும் உங்களுக்கு கூடும். ஃபக்குலு மிம்மா அம்சக்கன அலைக்கும், அவைகள் போய் பிடித்து வரும். பிடித்ததால் அது இறந்து போனாலும் பிரச்சனை இல்லைங்க. போய் அடிச்சு போகணும்னு அந்த முயலை போய் பாஞ்சிச்சு, முயல் செத்து போச்சுன்னா வச்சுக்கிறோங்க, கூடும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் வதுகுரிஸ் மல்லாஹி அலைஹி, அந்த வேட்டை பிராணி அனுப்பும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி தான் நீங்கள் அனுப்பணும். எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி அறுத்தா கூடுமோ அந்த மாதிரி சொல்லி தான் அனுப்பணும். அது போய் அடித்தால் உயிராக இருந்தாக்கா நம்ம அறுத்துக்குருவோம், உயிர் இல்லைன்றாலும் கூடும் தான். ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி தான் நம்ம அனுப்பியிருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். இதன் அடிப்படையிலே தான் ஒரு ஆள் அம்பு எறிறான்னு வைங்க, அங்கே நல்ல ஒரு பிராணி போகுது, அல்ல ஒரு பறவை இருக்குது, அம்பு எறிகிறார் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு கரெக்டாக போய் இதில் அடிக்கன்னு வச்சுக்கிறோங்களேன். அது உயிராக இருந்தால் நம்ம அறுத்து கொள்ளுவோம், இல்லை அடிச்சாடியில் அது மொத்தமாக போயிடுச்சுன்றாலும் சாப்பிடலாம். ஏன்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். எப்படி இந்த வேட்டை பிராணிகளை பிஸ்மில்லா சொல்லி அனுப்புவோமோ அந்த சட்டம் தான் இருக்குது. சரி, இதில் நம்ம சாதாரணமாக அறுக்கிறதா தான் கழுத்து பகுதியே தான் இருக்கணும். இப்போ கோழி அதெல்லாம் அறுக்கிறோம், ஆடு அறுக்கிறோம், மாடு அறுக்கணும்னு சொன்னாக்கா அந்த கழுத்து பகுதியில் முக்கியமான பகுதி இருக்குது, அதெல்லாம் தான் செய்யணும். வேறு பகுதியை வெட்டி மோத்தாக்கனா சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம அம்பையர்னு வச்சுக்கிறோங்க, அது எந்த பிராணி எந்த பக்கம் பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேட்டைக்கு உண்டான சட்டம் அங்கே, நாம் கைக்கு உண்டான அறுக்கிற வேற, இந்த சட்டம் வேற. சரி, இது ஓகே தான். அடுத்து இந்த கன்னில் சுடுறாரு, ஒரு முயல் போகுது, அது மான் போகுது, சுட்டுறாரு. அது உயிராக இருந்தால் அறுத்து கொள்ளலாம், பேச்சே வராது. இவர் சுட்டதில் மோத்தா போச்சு, அல்ல பறவை சுட்டாரு, பறவை மோத்தா போச்சு, இது சாப்பிடலாமா? பிஸ்மில்லா சொல்லி தான் சுட்டாருன்னு வச்சுக்கிறோங்க, கூடாது. ஏன்? என்னங்க வேட்டை பிராணி இருப்பனா கூடுங்கிறீங்க, அம்பு எஞ்சா கூடுங்கிறீங்க, இதையும் கூடாதுன்னு சொன்னால் அதுவெல்லாம் இப்போ அம்பு எழுகிறோம், அது குத்துனாக்க ரத்தம் வெளியேறும்ல. இது அப்படி கிடையாது, நெருப்பால் சுடுற மாதிரி தானே, ரத்தம் வெளியேறாது, நெருப்பால் சுடுறது தான். இது ஒரு வகையான நெருப்பு தான். அதனால தான் கன் வச்சு சுட்டாக்கா அது எடுத்து போயிட்டாக்கா அது சாப்பிடக்கூடாது. சரிங்க. இப்போ இன்றைக்கி சில பேர் இந்த வெளிநாட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிராணிகள் எல்லாம் அறுக்கிறதுக்கு முன்னால் இந்த கரண்ட் ஷாக்குன்னு கொடுக்குறாங்க, மின் அதிர்வை உண்டாக்கிடுறாங்க. காரணம்னு சொன்னால் அறுக்கும்போது வேதனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படி செய்யலாமான்னா செய்யக்கூடாது. அறுக்கிறதுனால வேதனை இல்லை அப்படிங்கிறது எனக்கு விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அறுக்கிறோம்ல, அப்படிப்பட்ட ஒரு முறையத்தை இஸ்லாம் சொல்லி தந்திருக்குது. அழகான முறையில் அறுந்தா இந்த கழுத்து பகுதியில் அறுக்கும் பொழுது உணவு குழாய் சுவாச குழாய் எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல அறுக்கும் பொழுது எந்த ஒரு வேதனையும் பிராணிக்கு ஏற்படுறதே இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எங்கே கைகாலெலாம் ஆட்டுது? அது ரத்தம் வெளியேறும்போது அப்படி தான். ரூஹே பிரிஞ்சு போகிறவங்க சில பிராணிகளை பார்த்தா கைகால் அசைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அந்த ரத்தம் வெளியேறனால் உள்ள அசைவுகள் வரும், வேதனையால் உள்ள அசைவு அல்லங்கிற புரிஞ்சுக்கிறனுங்க. அதனால் முறையான ஒரு அறுப்பு. இப்போ இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குறங்கிறது அது இயற்கைக்கு மாட்டோம், அவ்வாறு செய்யக்கூடாது. சரி, மிஷினில் அறுக்கிறாங்க, பிஸ்மில்லா ரஹ்மான், அந்த சுவிட்சை போடும்போது பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிடுவாங்க, அப்புறம் பாட்டு அறுத்துக்கிட்டே இருக்கும். இது கூடுமாண்ட? இதில் 2 வகை இருக்குது, அது ஒரு வகை தான் கூடும். கேட்டால் இந்த மிஷினில் பல இடங்களுக்கு ஒரு மிஷினில் ஒரே இடத்துல வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிராணியை ரெடியாக வச்சுட்டாங்க, 50 வைக்கட்டும் 100 வைக்கட்டும் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ஒரு சுவிட்சை போட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரே டயத்தில் அந்த 100 அல்லது 50 ஒரே டயத்தில் அறுத்துச்சுன்னு வைங்களேன், இது கூடும், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் இடம் ஒன்று தான், பிஸ்மில்லா சொல்லி போட்டிருப்பாங்க, ஒரு பிராணி அழுத்தம் எடுத்துகிட்டு இன்னொரு கொண்டு வைப்பாங்க, அதை எடுத்து இன்னொரு, இது கூடுமாண்டா கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்லி போடுறேன். ஒரு ஆட்டை அறுக்க போகிறோம், 2 ஆட்டை படுக்க வச்சாச்சு. பெரிய வாள், சின்ன கத்தியாக இருந்தால் ஒரு ஆட்டை தான் அறுக்க முடியும். பெரிய வாழாக இருந்தாக்கா ஒரே நேரத்தில் 2 ஆடாக இருந்தால் கூட அறுத்துடலாமே. இப்போ இழுக்கும் பொழுது அந்த ஆட்டினுடைய கழுத்திலையும் படுது, இந்த ஆட்டு கழுத்தையும் படுது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு அறுக்கிறாரு, 2 ஆடும் ஒரே டயத்தில் அறுபட்டு வைங்கலாம், இது கூடும். ஏன்? பிஸ்மில்லா சொன்னார், ஒரே செயலில் 2, பிரச்சனை கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஆடு, அதுக்கு மேலே இன்னொரு ஆடு, பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லி மேலே உள்ள ஆட்டுக்கு தான் வச்சார், அதே அறுத்த உடனே அதுக்கு அதை எடுத்து போய் அடுத்த ஆளுக்கு வச்சு இது கூடாது. ஏன்னா இப்போ பிஸ்மில்லா சொன்னது ஒன்று தான், ஒரே டயத்தில். அதே போல தான் இந்த மிஷின் பிரச்சனை, ஒரே டயத்தில் எல்லாம் அறுபட்டால் பிஸ்மில்லா ரஹ்மான் ஒரு தடவை சொன்னால் எல்லாத்துக்கும் ஓகே தான். ஆனால் ஒரு தடவை பிஸ்மில்லா சொல்லி சுவிட்சை போட்ட பிறகு அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஆட்டை அந்த பிராணி வைப்பாங்க, அறுக்கும், அப்புறம் வைப்பாங்கன்னா இது கூடாது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இப்போ இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. நம்ம மார்க்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
சில விஷயங்களை வந்து நம்ம ஆர்வமாக இருப்போம், தெரிஞ்சு கொள்ளணும்னு, வரவேற்கத்தக்கது. இன்னும் சில பேர் தெரிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் தெரிஞ்ச விஷயத்த தெரியாதவர் அவருக்கு தெரியாத சட்டம் இதுதான் நல்ல சட்டம்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், ஆளாளுக்கு சட்டம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜுக்கு போனீங்களாக்கா என்ன எல்லாமே முஃப்தியாக மாறிடுவாங்க. என்னங்க இப்படி செய்றீங்க, அப்படி இல்லைங்க அப்படிம்பாங்க. இங்கிட்டு திரும்பினாங்க இவர் ஒரு சட்டம் சொல்லுவார். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம். ஏன் அவங்க அங்கே வந்து தர்க்கம் பண்ணக்கூடாது? ஹஜ்ஜுக்கு போயிட்டு என்னங்க நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? முடிஞ்சால் சொல்லலாம், இல்லைங்க இப்படித்தாங்க, ஏன் நம்மளுடைய கடமை இருக்குது சொல்லிவிட்டு நகர்ந்துட வேண்டியதுதான். இப்படி அறியாமையிலே போட்டுப்படுகின்ற மக்கள் நிறைய விஷயங்கள் இருக்கா, மார்க்க ரீதியிலலாம் இருக்க தான் செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, அறியாமையில் எப்படி போட்டிங்கிறதுக்கு ஒரு ஆள் இது கள்ள நோட்டை அடித்தான். கள்ள நோட்டை அடிக்கக்கூடாது, அடிச்சு விட்டான். அதே ஒழுங்காக செய்யலை, 15 ரூபா நோட்டை போய் அடிச்சு விட்டான். இப்போ என்ன செய்யறது பார்த்தா அங்கங்கே பார்த்தா எங்கேயுமே செல்லலை. இப்போ கடைசியில் என்ன செஞ்சான், ஒரு கிராமத்துக்கு போவோம், இங்கெல்லாம் விவரமாக இருக்கிறாங்க, மாற்ற முடியலை அப்படின்னு சொல்லி கிராமத்துக்கு போனால் விவரம் தெரியாமல் இருப்பாங்க, மாற்றிட்டு வந்துடலாம்னு சொல்லி அங்கே போனான். அங்கே போய் சின்ன ஒரு பெட்டி கடை இருந்துச்சு, 15 ரூபாய்க்கு சில்லறை தாங்கன்னா. அந்த ஆளும் வாங்கிட்டார். உள்ளுக்கு அப்போ முன்னாடி சொன்னார், வாங்கிட்டு பார்த்துட்டு சொன்னார், நான் சில்லறை தர்றேன்ப்பா, ஆனால் 1 ரூபா எனக்கு கமிஷன் தரணும் அப்படின்றாரு. இவன் பார்த்தான், சரி கிடைச்ச வரைக்கும் நான் தானே, சரி எடுத்துக்க போகிற விஷயம். இவன் உள்ளுக்கு போய் 2 700 நோட்டை கொண்டு வந்து கொடுத்தான். அப்போ தான் இவன் நினச்சான், என்னடா நம்மளே பரவாயில்ல போல தெரியுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இந்த அறியாமையில் போட்டி போடுற மாதிரி மார்க்க விஷயத்தில் அறியாமல் தெரியாது, ஆனால் தெரிந்ததாக சொல்வார்கள். இன்னும் சொல்ல போனால் ஆலிம்களிடம் கூட சட்டத்தை பெருசாக பேசுவாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, அப்படி தாங்க அப்படிம்பாங்க. ஹஜ்ஜிலங்க அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நீங்கள் பார்க்கலாம் ஹஜ்ஜில் அந்த மாதிரி. சரி, அது இருக்கட்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குங்க, நவீன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி. இப்போ பேங்கில் பணம் போடுறோம், சில பேர் லோனுக்கு பணம் எடுக்கிறாங்க. சரி, பணம் எடுக்கிறது கூடாதுங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் நம்ம லோனுக்கு பணம் எடுத்தாலே கடன் வாங்குகிறோம், வட்டி கொடுத்தா ஆகணும். நம்ம மார்க்கத்தில் வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கில ரிபா மூக்கில ரிபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வட்டி வாங்குறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும், வட்டி கொடுக்குறவங்க அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கும்ட்டாங்க. அவர் ரெண்டும் கூடாது. இப்போ லோன் வாங்கினா அந்த கரெக்டாக எவ்வளோ வாங்குறோம் அவர் தான் கொடுக்க போகிறது இல்லை, அதிகமாக தான் இன்ட்ரெஸ்ட்னு போட போகிறாங்க. அது வட்டி தெரிஞ்ச விஷயந்தான். சரி, இப்போ ஒரு சேஃப்டிக்கான பணம் இவர் போட்டு வைக்கிறாரு. இப்போ பேங்க் வந்து வட்டி கொடுக்குது, இவர் கேட்கல, வட்டி கொடுக்குது. இப்போ இவர் வாங்கணுமா வாங்காமல் இருந்துடணுமா அப்படின்னு கேட்டால் 2 வகை இருக்குது. இவர் வாங்காமலும் இருந்துடலாம், ஏன் இவருடைய பொருள் அல்லாது, அதனால் வாங்காமல் இருந்துடலாம். வாங்கி இப்போ மற்றவங்களுக்கு நன்மை எதிர்பார்க்காம கொடுத்தவங்க செய்யலாம், 2ல் ஏதாவது செய்யலாம். ஆனால் எது செய்யறது நல்லதுன்னு சொன்னால் 2ஆக செய்கிறது தான் நல்லது. இவர் யாருமே ஏன்பா நீ எதாவது பண்ணிக்க அப்படிங்கிறத விட வாங்கிட்டு இவர் யூஸ் பண்ணாமல் எத்தனை ஏழை இருப்பாங்க, நன்மை எதிர்பார்க்க கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்னு கேட்டால் பேங்கில் வந்து நம்ம வட்டி வாங்கலைன்னு வச்சுக்கிறோங்களா, அவன் தர இது வாங்கலைன்னு சொன்னால் அவன் பேங்கிலே வச்சுக்கொள்ள போகிறதில்ல, கணக்கு க்ளோஸ் பண்ணுவான். நம்ம வேணாங்கிறத வேறு யாருக்காக கொடுப்பான், வேறு யாருன்னா தனிநபர்கள் அமைப்புகளுக்கு போகும். அமைப்புன்னு வரும் பொழுது நல்ல அமைப்புகளும் உண்டு, வேறு வகையான அமைப்புகளும் உண்டு. இஸ்லாத்துக்கு எதிரான அமைப்புகளுக்கு கூட போய் சேரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன் ஏதோ ஒரு அமைப்பு தானே கொடுக்குறான், அதனால நம்மால் தடுக்க முடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பொருள் அல்லது, ஆனால் தவறான இடத்துக்கு போவதை தடுக்க முடிகிற ஒரு சக்தி எல்லாம் தந்திருக்கிறான்ல, அதனால வாங்கிருங்க, நீங்கள் யூஸ் பண்ண வேணா கொடுத்துருங்க, அப்படி செய்யுங்க. அடுத்தது எல்ஐசி, அதில் சேரலாமா, லைஃப் இன்சூரன்ஸ் இதில் சேரலாமா, உயிர் காப்பீடு திட்டம் அதில் போய் சேரலாமான்னு கேட்குறாங்க. இதில் 2 வகையாக இருக்குது. கவர்மெண்ட்டே நடத்துறது ஒன்று இருக்குது, இன்றைக்கி ப்ரைவேட்டு கம்பெனியெல்லாம் நிறைய நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இது கவர்மெண்ட் நடத்துறதுல சேரலாங்க. ஏன் அப்படி கேட்டு, என்னங்க நம்ம வந்து பணம் கம்மியாக தானே கட்டுறோம், அவன் நிறைய எவ்வளோ தர்றான், அரசாங்கம் தானே தருது, வாங்குங்க. அரசாங்கம் குடிமகனுக்கு எவ்வளோ தந்தாலும் வாங்குங்க, ஏன் வேணாங்கிறீங்க? எவ்வளோ சலுகைகள் அரசாங்கம் தருதுல்ல. இப்போ ரேஷன் கடையில் 20 ரூபா அரிசி 1 ரூபாய்க்கு தர்றாங்கல்ல, ஃப்ரீயாக தர்றாங்கல்ல. சர்க்கரை எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறத கம்மியான ரூபாய்க்கு தர்றாங்கல்ல. அதனால் அரசாங்கம் தன்னுடைய பிரஜைக்கு கொடுக்குற சரி வாங்க வேணான்னு சொல்லவே கூடாது, தரம் வாங்கணும். அப்படி வேணான்னு சொன்னால் குடும்பம் தான் பாதிக்கப்படும். ஒரு ஆள் திடீர்னு மூத்தா போயிடுவான், மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, யார் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது? அந்த பையன் படிப்பெல்லாம் வீணாக போயிருமே. பிள்ளைகளை பாதுகாப்பதாலும் இந்த பொம்பளை வேலை செய்ய போகலாம், அந்த பொம்பளைனுடைய கண்ணியம் போயிருமே. எவ்வளோ படி இழப்பு பாதிப்பு அந்த குடும்பத்துக்கு வந்துடும். அரசாங்கம்லாம் தருது, வட்டி நீங்கள் பேர் கொடுக்குறீங்க, அரசாங்கம் தர சலுகைன்னு வைங்க. அதனால் அரசாங்கம் தாராளமாக சேருங்க, அதான் நல்லது. அப்படி வேங்க வேணான்னு இப்போ எத்தனையோ பேர் திடீர்னு இருந்து இந்த திட்டத்தில் சேரானால பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் நிறைய இருக்குது. அதனால் செய்யணும். இந்த பிரைவேட் கம்பெனி இப்போ நடத்த ஆரம்பிக்கிறாங்க, அது சேரக்கூடாது. ஏன் பிரைவேட் கம்பெனி தந்தால் வட்டி தான், அது அரசாங்கம் தர்றது வேற, அரசாங்கம் எத்தனை செலவு பெறுறோம். அந்த மாதிரி பிரைவேட்டில் லைஃப் இன்சூரன்ஸ் சேரக்கூடாதுங்க. அடுத்து இந்த லீஸுக்கு
விடுறது, ஒத்திக்கு விடுறேன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாடகையாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. மொத்தமாக ஒரு வீட்டை வந்து 5 லட்ச ரூபா, நான் அங்கே உள்ள கணக்கில் பேசுகிறேன், 5 லட்ச ரூபா நம்ம கொடுத்துட்டாக்கா வாடகையே தேவையில்லை, 10 லட்ச ரூபா தான் வாடகையே தேவையில்லை. இந்த மாதிரி பணத்தை கொடுத்து போட்டு வாடகை இல்லாமல் இருக்கலாமா? இது வட்டியாக கருதப்படுமா? ஏன்னா கொடுத்த பணத்துக்கு தானே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, இது வட்டியாக கருதப்படுமா அப்படின்னு கேள்வி வருது. இது வட்டி தான். இந்த வட்டி இல்லாமல் ஆக்குவதற்கு 2 வழிமுறைகளை கையாளலாம், வட்டியாக கருதப்படாது. ஒன்றாவது வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டால், பேசாமல் அந்தாட்ட இஜாசத்து வாங்கிக்கிறோம். ஏங்க நான் பணம் தந்துருக்கிறேன், கடனாக வச்சுக்கிறேங்க, நீங்கள் உங்கள் தந்த வீடு இருக்கிறதுல நாங்கள் குடி இருக்கிறது நீங்கள் அனுமதித்தாங்க. அவர் நீங்கள் இருந்துக்கிறங்க, நீங்கள் தந்த பணத்தை நான் உங்களுக்கு தர வரைக்கும் என் வீட்டில் இங்கே இருந்துக்கிறங்க அப்படின்னு அவர் இஜாசத்தை தந்து அதன் மூலம் நாம் இருப்பது. கொடுத்த பணத்துக்காக அல்ல, அவர் தந்த அனுமதியினால இருப்பது. இப்போ ஒரு ஆள் நம்ம பணமே கொடுக்கல, அவர் வீடு இருக்குது, நம்மளை கூப்பிட்டாரு, என் வீட்டில் இருந்துக்கிறங்கன்ட்டாரு, இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம் தானே, அவர் இடம் இருக்க சொல்கிறாரு, இருக்கிறோம். அந்த மாதிரி இவருடைய இஜாசத்தை பெற்று நாம் அப்படி இருக்கலாம். இல்லைங்க பணம் கொடுக்காவிட்டா இஜாசத்தெல்லாம் தருவாரா அப்படி நம்ம போகக்கூடாது. அவர் அனுமதி தர்றா, நாம் இருக்கிறோம், அவ்வளோதான். இன்னொரு வழிமுறை என்னன்னு கேட்டால், குறைஞ்ச அளவுக்கு ஒரு வாடகை கொடுத்துட வேண்டியதுதான். அது வந்து நிறைய பெருமானம் பெறும். நம்ம குறைஞ்ச அளவுக்கு என்னங்க, வேறு இடத்துலலாம் அவர் வாடகை கொடுத்தா 10,000 ரூபா கொடுப்பாரு, நீங்கள் மாதம் 500 கொடுத்துக்கிட்டே வர்றீங்களே, இது ஒரு வகையில் ஏமாற்றுதல் தானே, நம்ம நினைக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா, 10,000 ரூபா நம்ம வாடகை கொடுப்போம்னு வச்சுக்கிறோங்க, அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருப்போம்? 1 லட்ச ரூபா கொடுத்துருப்போம். இப்போ 5 லட்சம்ல கொடுத்துருக்குறோம், அட்வான்ஸை கூட்டிட்டோம்ல, வாடகை குறைச்சிட்டோம், அப்படி வச்சுக்கிற வேண்டியதுதான். அதன் அடிப்படையில் இப்படி ஒரு வகையில் இப்போ நம்ம ஃப்ரீயாக இல்லை, கொடுத்த பணத்துக்கு ஃப்ரீயாக இல்லை, ஏதோ ஒரு வகையில் மார்க்க அனுமதித்த வகையில் இருக்கிறோம். அவர் அனுமதி கொடுத்தால் இருக்கிறோம், அல்லது வாடகை கொடுக்குறோம் அதனால் இருக்கிறோம், அப்படிங்கிற அடிப்படையில் எந்த கொள்ளலாம். இன்னொன்று, இந்த ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. இப்போது இந்த காலத்தில் ஃபோட்டோ இப்போ வந்து வீடியோ பதிவு பண்ண செய்யப்பட்டிருக்குது, டிவியிலே கேள்வி வரும், டிவிலேயே ஃபோட்டோ கூடுமா, அப்போ டிவியில் பார்த்துட்டு தான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்ட்டு. சரி, இப்போ இது வந்து கூடும். ஏன் ஒரு கேள்வி வருதுன்னு கேட்டால், நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ, எந்த வீட்டில் உருவம் இருக்கிறதோ அங்கே வந்து மலக்குமார்கள் வருகை தர மாட்டார்கள் அப்படின்னு இருக்குது. அதனால தான் உங்கள் ஃபோட்டோவும் உருவம் தானே அப்படின்னு தான் அதனால் கேள்வி கேட்குறாங்க. இங்கே வந்து மலக்குமார் வருகை தர மாட்டானுங்க என்று சொன்னால் ரஹ்மத்துலே மலக்குமார்கள் தான், பொதுவாக மலக்குமார்களே அல்ல. நம்மகிட்ட ஒவ்வொரு ஆட்டையும் மலக்குமார் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இருக்கிறாங்கல்ல, கராமல் காத்தும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. நமக்கு பாதுகாப்பு படையின்னு ஒரு மலக்குமார்கள் இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்கல்ல. அதே போல் இஸ்ராயல் சலாம் வருவார்ல, ஒரு ஆள் சொன்னார் மலக்குமாரெலாம் வரமாட்டாங்க என்னன்னு சொல்லி வீட்டை சுற்றி 40 நாயை கட்டி போட்டார். ஏன்னு கேட்டால், நான் வந்து இஸ்ராயல் சலாம் வந்து ரூஹ் பிரிச்சுட்டு போயிடுவார், நாய் இருக்கிற வீட்டுக்கு மலக்கு வர மாட்டாங்கல்ல, இஸ்ராயல் சலாம் வீட்டுக்கு வர முடியாது, அதான் அப்படி செஞ்சு விட்டேன் அப்படின்றாரு. ஒரு கதையை சொல்லுவாங்க, உள்ளுக்கு இஸ்ராயல் சலாம் போயிட்டாங்களாம், எப்படிங்க நீங்கள் வந்தீங்க, அதான் வெளியில் நாயெல்லாம் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ இவங்க சொன்னாங்களாம், உனக்கு ரூஹை கைப்பற்றுற மாதிரி நாய்க்கு ரூஹை கைப்பற்றுற நான் தான், வெளியே போய் பாரு எல்லாம் மூத்தா இருக்கணும். இது வந்து சும்மா சொல்கிறது. அதனால் மலக்குமார்கள் எந்த இடத்தும் வருவாங்க. இங்கே நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ரஹமத்துடைய மலக்குமாரும் வருகை தர மாட்டார்கள் அப்படிங்கிறது தான். இப்படி கேள்விங்க வருதுல்ல. இப்போது நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஒரு தடவை வர்றாங்க, அந்த திரையில் அந்த ஒரு பறவைகளுடைய ஓவியம் இருக்குது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எடுத்துருங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, காரணத்தை சொல்கிறாங்க, நான் தொழும்போது என் கவனத்தை திசை திருப்புகிறது. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னோன்னா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அதை எடுத்தாங்க, தலையணையாக மாற்றிக்கொண்டார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அறவே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அந்த தலையணாவும் இருக்கக்கூடாது. ஏன் தலையணை வீட்டுக்குள்ளே தானே இருக்குது. அப்போ அங்கே வந்து ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவாங்க, வாசப்பக்கம் தொழுது தான் தொழுவாங்க, அப்போ தான் அந்த கிபிலாவுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறதுனால. இப்போ அவர் அந்த திரை தொங்கிட்டு இருந்தால் கவனம் திரும்பும், அதனால தான் எடுக்க சொன்னாங்க. ஆனால் வீட்டில் வேறு பொருளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுங்கிற உருவமாக செய்கிறது. அந்த காலத்து உருவத்தை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனால் அந்த சிந்தனை வரக்கூடாதுனால எடுத்துடணுனால தான் இப்படி ஒரு கடுமையான சட்டத்தை போட்டாங்க. இல்லை நாங்கள் வணங்கலை சும்மா தான் வச்சுருக்கோம், அப்படி யாரும் வந்துடக்கூடாது, மலக்கு வரமாட்டான்னாங்க, எடுத்து தூக்கி எல்லாத்தையும் எரிஞ்சிடணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் உருவம்னு வரும்பொழுது விளையாட்டு பொம்மையில இருந்து அதையும் அனுமதிக்கிறாங்களே, உருவமே தான் இருக்குது. இப்போ ஃபோட்டோங்கிறதாவது ஓவியம் மாதிரி தான், அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டோம். தலையணை உரையாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா யூஸ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து உருவமாகவே இருக்கட்டுமே, பொம்மை, யானை பொம்மை, குதிரை பொம்மைலாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குறோம்ல, அது உருவமாக தானே இருக்குது, கூடுமா கூடும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சிறு வயசாக இருந்ததுனால விளையாட்டு பொம்மைகள்லாம் வச்சுருந்தாங்க, குதிரை பொம்மை வச்சுருந்தாங்க. இதுவெல்லாம் அபூதாவுதில் பதிவு செய்யப்பட்டிருக்க. ஏன் நோக்கம் வேறுபடுகிறது, அது பிள்ளைகளுடைய விளையாட்டுக்கு.
இப்போ நம்ம ஃபோட்டோ வச்சுக்கிறோம், அப்படி தான் நோக்கம் வேறுபடுது. பாஸ்போர்ட் வச்சுருக்கிறோம், சரி ஃபோட்டோ வேணுமா கூடுமா கூடான்னு கேட்குறவங்கெல்லாம் அவங்க பணத்தை வச்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரூபாய் இருக்குதுல்ல, வீட்டுக்குள்ளே உருவம் இருக்கக்கூடாது, இப்போ ஃபோட்டோவே கூடான்னு சொல்கிறதுனால வீட்டில் இருக்கிற அந்த பணத்தையெல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு தான் உள்ளுக்கு இருப்பாங்களா? ஏன் அதில் ஃபோட்டோ இருக்குதே, அந்த படம் காந்தி படம் இந்த படம் எல்லா படம் போட்டிருக்க. அதனால் இங்கே நோக்கம் உருவமாக இருப்பது, ஆழம் அகலம் உள்ள ஒரு உருவ அமைப்பில் இருக்கிறது, வணங்குவதற்காக வைத்திருந்தா அதன் அடிப்படையில் கூடாங்கிறது தான். வேறு நோக்கத்திற்காக நாம் வைத்திருந்தா பிரச்சனை இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் விளையாட்டு பொம்மை, நபியே நாம் ஸல்லல்லாஹு அங்கே இருக்கிறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சரி, இசை கூடுமா அப்படின்னு ஒரு பேசுங்க, இப்போ அது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அடுத்து இசை 2 வகை இருக்குது. நபியே நாம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இசைக்கருவிகளை உடைத்தெறிவதற்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு சில இசை கருவிகளை அனுமதித்திருக்கிறாங்க, வரவேற்றிருக்கிறாங்க, ஊக்கமும் அளித்திருக்கிறார்கள் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உதாரணத்துக்கு தஃப் அடிக்கிறாங்க, அது இசைக்கருவிகள் ஒன்று தானே. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐலினு ஹாத நிக்கா, திருமணத்தின் மக்கள் மத்தியில் பகிரங்கப்படுத்துங்க, வஜஅலுஹு ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்ல வைங்க, வல்ரிபு அலைஹி பித்துஃபுஃப், தஃப் அடிங்கள். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் திருமீதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. தஃப் அடிப்பது இசைக்கருவிகள் ஒன்று, அதை அனுமதித்திருக்கிறார்கள். அதே போல் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் இருக்கிறாங்க. ருபையா பின்த் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, திருமண நிகழ்ச்சியில் சிறுமிகள் எல்லாம் பாட்டு படிக்கிறாங்க, தஃபடித்து பாட்டு படிக்கிறாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ தஃபெல்லாம் கூடுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இந்த ஒரு பெருநாள் தினத்தன்று 2 சிறுமிகள் மிஸ்மார், அதாவது புல்லாங்குழல் வச்சு வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 சிறுமிகளையும் தடுக்கிறாங்க, என்ன இதை போய் வாசிச்சுட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் கூடாத அப்படின்ட்டு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தஅஹுமா யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே அந்த 2 சிறுமிகளை விடுங்கள், அவர்கள் வாசிக்கட்டும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் பெருநாள் உண்டு, இன்றைக்கு நமக்கு பெருநாள், ஆகவே விடுங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அது மிஸ்மார்னு சொன்னால் புல்லாங்குழல். இப்போ இந்த மாதிரி, அதாவது மனிதர்களுடைய உள்ளங்களை சிதைக்காத, மாசுபடுத்தாத, இந்த மாதிரி மக்கள் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற, இப்போ இசைங்கிறது எல்லாமே ஒரு வகையாக விரும்பக்கூடிய ஒன்று தான், இந்த மாதிரி தான் அனுமதிக்கிறாங்க. அப்போ அதனால் 2 வகையாக நம்ம பிரிக்கும், ஒட்டுமொத்தமாக கூடாங்க முடியாது. இப்போ பாருங்க, செல் யூஸ் பண்ணுறோம், ரிங்கு அடிக்குது, இதுதான். அதே போல் காரில் போகிறோம், ஆர்னு கொடுக்குறோம், எல்லாமே இசை தானே. ஏன் அங்கெல்லாம் இந்த நம்முடைய உள்ளத்தை மாசுபடுத்துகிறது, நம்முடைய உள்ளத்தை தீயெண்ணத்தை உண்டு பண்ணுங்கிறலாம் கிடையாது. இப்போ கூடாதுங்கிற இசை என்ன? சினிமா இசை எடுத்துக்கொள்ளலாம், மேற்கத்திய இசை எடுத்துக்கலாம். அதெல்லாம் உள்ளங்களை மாசுபடுத்துகிறது, சிதைக்கிறது, தீயெண்ணத்தை உண்டு பண்ணுகிறது, காம உணர்வை உண்டு பண்ணுகிறது, அதெல்லாம் கூடாது. மக்கள் உள்ள மகிழ்ச்சி அளிக்கிறது கூடும். இல்லை மகிழ்ச்சியில் ஒன்றும் இல்லை, சும்மா அடையாளங்கள் தான், பிரச்சனை இல்லை. இப்போ ஃபோனெல்லாம் அடையாளம் தானே, ரிங்கு அடித்தாலே அவன் ஃபோன் வரும் தானே நினைக்கிறோம், அந்த இடத்துல வேறு ஒன்றும் கிடையாதுல்ல. இந்த மாதிரியாக இருந்தால் கூடும். சரிங்க, இந்த ஃபோனில் இந்த காலர் ஃபோன் வருது, இந்த ரிங் ஃபோனில் இருக்குல்ல, ரிங் டோனும் சரி, காலர் டோனும் சரி, இந்த சமயங்களில் சில பைத்துகளை வைக்கிறாங்க, சில வசனங்களை வைக்கிறாங்க, சில பாட்டுகளை வைக்கிறாங்க. இதுவெல்லாம் கூடுமா? பாட்டு கூடாங்கிறது தெரிஞ்சு போச்சு. என்ன சினிமா பாட்டெல்லாம் வைக்கிறாங்க அங்கே. இதில் என்ன கொடுமைண்டா, நம்ம ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவர் இந்த காலர் டோனில் ஒரு சினிமா பாட்டை வச்சுருப்பார். நம்ம சினிமா பாட்டை கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனால் அவருக்கு பேசுகிறதா இருந்தால் அவர் எடுக்கிற வரைக்கும் சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, நமக்கு வேணாண்டாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து போச்சு. சரி, இது கூடாதுன்னு வச்சுக்கிறோங்க, சினிமா பாட்டு கூடாது தான், தெரிஞ்சது தானே, கேட்கக்கூடாது இருக்குது. சரிங்க, இப்போ ஆயத்து எல்லாம் வைக்கிறாங்க, குர்ஆன் வசனம் ஓதுற மாதிரி, சல்லல்லாஹுடைய பைத்து வைக்கிற மாதிரி, இதெல்லாம் கூடுமா? இதையும் உலக அறிஞர்கள் இன்றைக்கு கூடாது என்று தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். உலகத்தில் கூட எல்லா அறிஞர்களும் கூடாது என்று கேட்டால், அதற்குண்டான கண்ணியம் அங்கே மதிக்கப்படுவதில்லை. குர்ஆன் வசனம் ஓதுனா கண்ணியம் இருக்குதா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்துன்னு ஓதிக்கிட்டு வரும், ரப்பனா ஆத்தினா டக்குன்னு ஒரு ஆன் பண்ணிடுவார், அவ்வளோதான். இது குர்ஆனுடைய வசனம். அர்த்தத்தை பார்த்தீங்களாக்கா, எங்கள் இறைவனே எங்களுக்கு தருவாயாக இருக்குது, என்ன தருவாயாக இல்லை, இவர் ஆன் பண்ணிட்டாரு. அப்போ அங்கே குர்ஆனுக்குடைய வசனத்துக்கு நான் மதிப்பு இல்லை, விளையாட்டாக போச்சு. இப்போ ஒரு ஆள் இருக்கிறாங்க, ஏங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்கிறேன், என்ன வேணும்னு கேட்டு இருக்கும்போது இன்னொரு பார்த்து சோமா இருக்கீங்களாண்டாக்கா, இப்போ அவரை என்ன தாங்கன்னு கேட்டேன், என்ன வேணும் கேட்குறாரு என்னட்ட, அவர் அப்படியே விட்டு இன்னொரு ஆள் திரும்பி என்ன சோமா இருக்கீங்களா, அவர் என்ன நினைப்பார், என்ன அவ்வளவு அவமதிக்கிறான்னு தான் நினைப்பார். அப்படி தானே எல்லா விஷயத்தையும் அங்கே செய்கிறோம். நான் உதாரணத்துக்கு தான் இந்த பட்டம் எடுத்துருக்கிறேன், ரப்பனாத்தின்னு நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் எடுக்கிறேன். இறைவனே எனக்கு தருவாயாக அப்படின்னு அல்லாட்ட சொல்லிவிட்டு, என்ன தருவான்னு அல்லாட்ட சொல்லாமல் நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு அப்துல் கார் பேட்டை போய் பேசுகிறீங்க.
அதனால் இது அதே போல் இடங்கள் சரியில்லாமல் இருக்கும், அசுத்தமாக இருக்கும். சில பேர் டாய்லெட்டுக்குள்ளே கூட ஃபோனை கொண்டு போய் வச்சுக்கிறாங்க, ஏன் ஃபோன் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ அங்கே போய்கிட்டு இதெல்லாம் ஓதிக்கிட்டு இருந்தாக்கா, படிச்சுக்கிட்டு இருந்தாக்கா இதெல்லாம் பேதம் தானே. அதெல்லாம் கூட சாதாரண உள்ள வச்சுக்கிற வேண்டியதுதான், அதுதான் நல்லது அப்படிங்க புரிஞ்சுக்கிறோங்க. இன்னும் சில பேர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த 7-8 போடுவாங்கங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு போடாமல் 7-8 அப்படிம்பாங்க. இது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொன்னது ஆகுமா? ஒரு காலம் ஆகாது. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதுறதாக ஆகுமா? ஒரு காலம் ஆகாது. இது அடையாள வார்த்தை தான். 7-8 நான் பிஸ்மில்லா சொல்லி இருக்கிறேன்ங்கிற அடையாள சங்கேத மொழி தானே தவிர அது பிஸ்மில்லா எழுதுறதுக்கு பகரமாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். ஒரு ஆள் பிஸ்மில்லா சொல்லாமல் 7-8 அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. குடிக்கணும் 7-8 அப்படி குடிக்கிறாரு. பிஸ்மில்லா சொன்னால் ஆகுமா? ஆகாதுல்ல. ஏன்? பிஸ்மில்லா ரஹ்மான் சொன்னால் தானே. இப்போ இங்கே ஒரு அடையாளத்துக்காக வேண்டி தான் செய்கிறாங்க. நம்ம அந்த பத்திரிகையில் கடிதங்கள் எழுதுவோம். காரணம் என்ன? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் குர்ஆனில் ஒரு வசனத்தில் உள்ளது, ஒவ்வொரு சூறாக்களும் இருக்குது, ஒரு வசனத்தில் பகுதியாகவும் வருது சூரத்து நம்லில். அப்போ இவங்க படிச்சுடுச்சுக்கு போடுவாங்க, குப்பை தொட்டிக்கு போகும், அல்லாத வசனம் அங்கே போகுது. அப்படி வேணாம். அதனால தான் நான் பிஸ்மில்லா சொல்லி தான் இது எழுதுகிறேன் காட்டுவதற்கு, சம்மதம் காட்டுவது 7-8. அவர் கடிதத்தை பிரிப்பார், 7-8 இருக்கும். பிஸ்மில்லா சொல்லி இவர் எழுதியிருக்கிறான்னு சொல்லி இவரும் பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிப்பார். ஒரு சங்கேத மொழி தானே தவிர 7-8 என்பது பிஸ்மில்லா ஆகாது என்பதையும் புரிந்து கொள்வோம். மார்க்கம் என்ன சொல்கிறதோ அதன் வழி நடக்கின்ற நல்ல தௌஃபீக்கை எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.